ஈடுபாட்டோடு வேலை செய்யுங்கன்னு சொன்னால் உங்கள் உணர்வு நிலை வந்து அந்த வேலையை வந்து விரும்பி செய்யணும். வாங்குகிற காசுக்கு சம்பளத்துக்கு வேலை செய்யணும். அமைதி இல்லைன்னு சொல்கிறது நம்ம அதில் அமைதி இல்லைன்னு அர்த்தம். கொடுக்கப்பட்டதன் மீது நம்ம அமைதி இல்லை. நம்ம தனித்தனியாக இருக்கிறோம், பிரச்சனைகளை சிந்திச்சுக்கிட்டு வேலை செய்கிறோம். இப்போ வாங்குகிற சம்பளத்துக்கு ஈடாக வேலை செய்யலைன்னா மன அமைதி போயிடும். மாயை என்பது வந்து இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அது இருக்கும், நம்முடைய கருத்துக்கள் மட்டும்தான் மாயை. வர்றது வரட்டும், போகிறது போட்டுன்னும் போது ஒன்றும் துன்பம் இல்லை. அந்த மாயையிலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னா அதனுடைய இயல்பில் அதை அனுமதிக்கிறது தான். ஆனால் எல்லோரும் நமக்கு குளிர்ச்சியாக நடக்கணும்னு விரும்புகிறது. இது மாயை. இது உங்கள் இஷ்டத்துக்கு நடக்காது. என்ன பண்ணிகிட்ருக்கிறேன்னா பார்த்தா தெரியலையாங்கிறது. இந்த பதில் சொல்கிற விதம் தான் வந்து குழப்பத்தை ஏற்படுத்து. ஏன்னா உங்களுக்கு நிறைய எரிச்சல் இருக்குது, கோபம் இருக்குது. யாரையும் ஒத்துக்க முடியாது, யாரையும் பிடிக்க மாட்டேங்குது. வீட்டில் ஒரு 4 பேர் தான் இருந்தால் 4 பேர் 4 திசையில் இருக்கிறோம். தமிழ் தான் பேசுகிறோன்னா தமிழே புரியாது. என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்பான். எந்த விஷயத்தையாவது நாங்கள் சரி இன்னொருத்தருடைய மன அமைதிக்காக நம்ம வேலை செய்வோம் அப்படின்ட்டு யாராவது நினைக்கிறோமா? நம்ம மன அமைதிக்கு எல்லோரும் வேலை செய்யணும். அது எப்படி முடியும்? சரியான வார்த்தை பிரயோகம் பண்ணணும், சரியாக பேசணும். வாயை தப்பாக திறந்தீங்கன்னா வாழ்க்கை தப்பாகிடும். புரியுதா? அப்போ வாழ்க்கை எங்கே இருக்குது? இந்த மன அடக்கம் பயிலணும். இது போராடி பயில வேண்டிய ஒன்று. இது ரொம்ப கஷ்டமான ஒன்று. இது வந்து சீக்கிரம் யாருக்கு கிடைக்கிறதில்ல. இன்னொருத்தர் வாழட்டும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இங்கே ஒழுங்காக வாழ முடியும். மன அமைதி தாங்க வாழ்க்கை, வேறு எதுவும் இல்லை. மனம் வந்து எந்த குப்பையும் இல்லாமல், குளம் இல்லாமல், களங்கமும் இல்லாமல் இருக்கும் பொழுது சுகம் வந்து நம்மளை பற்றி கொள்கிறது. நல்ல நினப்புன்றது வந்து மன அமைதியாக இருக்கிறது தான். தேவையை நினைக்கிறத விட்டுட்டு தேவையில்லாததில் என் மனம் போகணும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம குழந்தைக்கு எப்படி இருக்குது, நம்ம சாப்பாடு இப்படி வேணும், இப்படி துணிமணிகள் வேணும், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி வாழ்க்கை உயர்த்தணும், இது யாராவது நினைக்கிறோமா? எல்லாத்தையும் குறை பார்த்து எப்படிங்க நிம்மதி வரும்? அதனுடைய இயல்பில் அனுமதிக்கணும்ல. அனுமதினா வேணாமா? அறிவு இருக்கிறவன் வாழ்க்கையை சிந்திப்பான், அறிவு இல்லாதவன் உலகத்தை சிந்திக்கிறான். கோபம் வருது, கடவுளே அப்படின்னு சொல்லிவிட்டு கோவப்படுறது தான் இது விரும்புது. நீயா கோவப்படுறது தண்டனைக்குரியது, சொல்லிவிட்டு பண்ணால் மன்னிப்புக்குரியது. முதல்ல வந்து என்ன பண்ணுறோன்றது நீங்கள் தெரிஞ்சுங்க, அது கடவுளுக்கும் தெரியுங்க. நிறைய விஷயங்கள் சரியாயிடும் தெரியுமா? கோவம் வந்தால் கூட கோவம் வருதுன்னு தெரிஞ்சுங்க. கடவுளே கோவம் வருது எனக்குன்னு சொல்லுங்கள், பாதி கோவம் குறைஞ்சிடும், தன் முனைப்பு போயிடும். உங்களை முன்ன வைக்காமல் வேறு யாரையும் முன்ன வைக்கிறீங்களா? இப்போ ஈகோவிலேருந்து வெளியே வரத்துக்கு தான் ஒரு வழி. உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் போது மனதோடு ஒன்றி வாழணுன்ற அறிவு நமக்கு இருக்கிறதில்ல. இருக்க முடியுன்றீங்க. அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒத்துக்கிறது தான் இங்கே நிறைய கற்றுக்கணும். நிறைய கற்றுக்கிட்டு ஒத்துக்க முடியாது, ஒத்துக்கிறத கற்றுக்கணும். ரைட்டுன்னு சொன்னீங்கன்னா ரைட் ஆகிடும். நிறைய ஆன்மீக கருத்துக்கள் இருக்குது. நீங்கள் அப்படி செய்யுங்க, தானம் பண்ணுங்கள், தர்மம் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள். முதல்ல நீ ஒழுங்காக வேலை செய்ய அப்படின்னா அது மட்டும் செய்யறதில்லை. இன்னைக்கு அது உயிர் தெழுதல் அப்படின்னா கிறிஸ்து இயேசுன்னு ஒருத்தர் இறந்துட்டு திருப்பி உயிர் தெழுந்ததாக காட்டப்பட்டிருக்கு. நிறைய படம் எடுத்துருக்காங்க. இறந்துட்டு உயிர் தெழுந்தது தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் 2வது முறை பிறப்புன்னு பைபிளில் சொல்லப்படுது. இயேசுவும் சொல்லியிருக்காரு. உயிர் தெழுதல், ஆல்ரெடி நம்ம உயிரோடு தான் இருக்கோம், அந்த உயிரை எப்படி திருப்பி எழுப்புறது? ஐயா, இது போல பல சொற்பொழிவில் நம்ம அருளுக்காக அதை நோக்கி இருக்கணும், அதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டீங்க. அது நடைமுறையில் வந்து கடைபிடிக்கிறதுக்கு சில யுக்திகள் சொன்னால், வழிமுறைகள் சொன்னால் நல்லாயிருக்கும். கேள்வி இருக்கா உங்களுக்கு? மாயிலேருந்து விடுபடணும் அப்படின்றது வந்து எதுவுமே ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு அக்செப்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அது முழுமையாக விடுபட முடியல. முழுமையாக விடுபடணும் மாயிலிருந்து. இப்போது இந்த ஆலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுவேன் அப்படின்னு அவர் சொன்னார்ல, அதன் அடிப்படையில் வந்து அவரை சிலுவையில் ஏற்றினதாக இருக்குது. 3ஆம் நாள் வந்து உயிர்த்தெழுதல் வந்து
ஒரு அதிசயம் நிகழ்த்தப்படுது. தானே உயிர்த்தெழுதல். அதை பற்றி மத குருமார்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த மரணத்திற்கு அப்பால் வேறொரு மரணம் நமக்கு இல்லை அப்படின்னு நம்ம நம்பணும். ஒரு மரணம் இருக்குது, அதுக்கப்புறம் நித்திய வாழ்வு, பல்லவ சாம்ராஜ்யம் அல்லது சோனபதி அல்லது சிவலோக பதவி, வைகுண்ட பதவி, இந்த மாதிரி எதுக்காவது ஒன்று நம்ம போயிடலாம். இறைவனோடு சேர்ந்த வாழ்க்கை, மீண்டும் பிறப்பில்லாத ஒரு வாழ்க்கை. சோனபதிகளில் இந்த மரணத்திற்கு அப்பால் வேறொரு மரணம் இல்லைன்னு நம்ம நம்பும் பொழுது வேறொரு வாழ்க்கை இருக்குது. சில பேர் இந்த வாழ்க்கைக்கு அப்பால் வேறொரு வாழ்க்கை இல்லைன்னுவாங்க. இதுதான் ஒரு வாழ்க்கை, இதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு. நம்ம ஒரு தடவை மரணிக்கிறோம், இன்னொரு தடவை மரணிக்கக்கூடாது. இறைவனோடு சேர்ந்து இறைவனுடைய அருட்கொடையினால் நல்லதொரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்ற கான்செப்டு தான் நம்ம நம்ப வேண்டிய ஒன்றா இருக்குது. இயேசுவின் 2ஆம் வருகை அப்படின்றது வந்து நம்பிக்கைகள் வேறு மாதிரி இருக்குது. இயேசுவின் ராஜ்யம், ஜெகாவின் ராஜ்யம் வருவதாக இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, மீண்டும் குழந்தையாதல். குழந்தையாக பிறக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் எல்லாமே நமக்கு கிடைக்குது. கள்ளங்கபடமற்ற வாழ்க்கை. அறிவு பெற்ற பின்பு அந்த மீண்டும் அந்த கள்ளங்கபடமற்ற வாழ்க்கைக்கு திரும்புறது தான் கிறிஸ்துவ உணர்வுக்குள்ளே நுழையிறது. கிறிஸ்துவ உணர்வுக்குள்ளே நுழையிறது. அப்போ மீண்டும் குழந்தையாதல்னால் கள்ளங்கபடமற்ற மனநிலை அடையிறதும். அது இயேசுவினுடைய 2ஆம் வருகை, கிறிஸ்துவ உணர்வுக்குள் நாம் நுழைதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பல்வேறு விதமான நம்பிக்கைகள் இருக்கிறதுனால யார் யாருக்கு எந்தெந்த நம்பிக்கைகள் பிடிக்குதோ அதன் வழியில் அவங்க போகலாம். அது உறுதிப்பாடாக ஒன்று ஒரு கருத்து சொல்கிறதுக்கே இல்லை. இயேசுவின் 2ஆம் வருகை அப்படின்னா மீண்டும் குழந்தையாதல், கள்ளங்கபடமற்ற மனநிலையை அடைதல். குழந்தைக்கு எப்படி எல்லாமே தானாகவே கிடைக்குதோ அது மாதிரி எல்லாமே தானாகவே இறையர்களாக நமக்கு கிடைக்கும். அது ஒரு பரலோக சாம்ராஜ்யமானது அப்படின்ற அடிப்படையில் தான் அதை புரிஞ்சுக்கணும். இப்போது அருளின் அடிப்படையில் வாழ்க்கை. பொருள் இருக்குது, அருளும் இருக்குது. பொருளுக்காக தான் பெரும் பாடு இருக்குது. பொருளை ஈட்டுதலில் பெரும் பாடு இருக்குது. பொருளின் அடிப்படை வந்து மாறக்கூடியது, மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு உருவத்தில் இருக்கிறது இன்னொரு உருவமாக மாறும். ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு நேரம் இன்னொரு மாதிரி மாறும். சூழ்நிலைகள் வந்து நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நிலையாக இருக்குது, ஆனால் மாறிக்கொண்டே இருக்குது, நமக்கு தெரியாது. நிலையான சூழ்நிலைகள், காற்று நம்மை சுற்றி இருக்குது ஆனால் நிலையாக இருக்குது. பூமி வந்து இருக்குது, அது நிலையாக இருக்குது. சூரியன் நிலையாக இருக்குது. சூழ்நிலைகள் எல்லாம் நிலையாகவே இருக்குது. படைப்புகள் யாவும் நம்மை சுற்றி நிலையாக இருக்குது, சூழ்ந்து இருக்குது. இது சூழ்நிலைகள். இந்த சூழ்நிலைகளில் 4 வந்து நமக்கு இலவசமாக கிடைக்குது. காற்று, மழை, வெயில், வானத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் நமக்கு இலவசமாக கிடைக்குது. பூமி மட்டும் இலவசமாக கிடைக்கல. பூமி வந்து பாடுபட்டு தேடி எடுக்கிறதா இருக்குது. ஈடுபாடு, பூமியில் வந்து ஈடுபாடு இருக்கணும். ஈடுபாடுன்னு சொன்னால் என்ன வாங்குறீங்களோ, கூலியாவோ சம்பளமாவோ என்ன வாங்குறீங்களோ அதுக்கு ஈடாக நீங்கள் பாடுபடணும். அது ஈடுபாடு. அந்த பாடுபடுறதுல தான் வந்து நமக்கு சுணக்கங்கள் இருக்குது. 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறோன்னா 1000 ரூபாய்க்கு வந்து ஈடாக பாடுபடணும், ஈடு வைக்கணும். உழைப்பை ஈடு வைக்கணும், நேரத்தை ஈடு வைக்கணும், உங்களுடைய திறமையை ஈடு வைக்கணும், அறிவை ஈடு வைக்கணும். ஈடு வச்சா தான் இந்த 1000 ரூபாய் கிடைக்கும். இது ஒரு குறிப்பு. நம்ம ஈடுபாட்டோடு வேலை செய்யுங்கன்னு சொன்னால் உங்கள் உணர்வு நிலை வந்து அந்த வேலையை வந்து விரும்பி செய்யணும். வாங்குகிற காசுக்கு சம்பளத்துக்கு வேலை செய்யணும். இந்த ஈடு வைக்கிற போது குழப்பங்கள் வரும். நேரம் பத்தாது, இல்லை நமக்குன்னு சில மனக்கசப்புகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், உடம்பு ஒத்துழைக்காது. ஆனால் சம்பளம் மட்டும் வேணும்.
காசு வேணும். காசில் எந்த குறையும் இல்லை. நான் இந்த மாதம் கம்மியாக வேலை செய்திருக்கேன், எனக்கு கம்மியாக கொடுங்க சம்பளம்னு யாரும் கேட்க போகிறதில்ல. காசு மட்டும் வேணும். ஆனால் ஈடு வைக்கிறதுல குறை இருக்கும், அந்த பாடுபடுறதுல குறை இருக்கும். ஈடு வச்சு பாடுபடணும், பட்டே ஆகணும். அப்போ தான் அந்த காசு வந்து நல்ல காசாக மாறும், சுத்தமான சாப்பாடாக மாறும். அப்போ நமக்கு வந்து ஈடு வைக்கிறது இல்லைன்னா அமைதி இருக்காது. ஏன் அமைதி இருக்காதுன்னா, நீங்கள் அந்த வேலையில் அமைதி இல்லை. அமைதின்றது வந்து உங்களுக்கு என்ன பணி இடப்பட்டு இருக்கிறதோ அந்த பணியின் மீது அமைந்து விடுதல். அந்த பணியாகவே நீங்கள் இருக்கணும், அந்த பணியை சுணக்கம் இல்லாமல் செய்யணும். அதில் அமைதல் அமைதியை கொண்டு வரும். நீங்கள் அமையல, மனம் வேறு வேலை வேறு தனித்தனியாக பிரிஞ்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தையோ ஒரு சுகமான நிலையோ தராது. ஏன்னா அந்த அமைதி இல்லைன்னு நம்ம சொல்லிடுறோம். அமைதி இல்லைன்னு சொல்கிறதே நம்ம அதில் அமைதி இல்லைன்னு அர்த்தம். கொடுக்கப்பட்டதன் மீது நம்ம அமைதி இல்லை. நம்ம தனித்தனியாக இருக்கிறோம், பிரச்சனைகளை சிந்திச்சுக்கிட்டு வேலை செய்கிறோம். இல்லைன்னா ஆறுதல் தேடி பக்கத்தில் இருக்கிறவனையும் குழப்பி விட்டுருவோம். நம்மளுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் இன்னொருத்தன் தலையில் கொட்டி அவனையும் குழப்பி விட்டுட்டு நம்ம நெருப்பை அவனுக்கு கொஞ்சம் பற்ற வச்சு விட்டு வந்துடலாம். அப்போ எதுலேயுமே நம்ம அமைதி இல்லாதனால அமைதி இல்லை. புரியுது உங்களுக்கு? இப்போது இந்த ஈடுபாடு இல்லாத வேலை, என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கு உண்டான சம்பளம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். இல்லை, என்ன சம்பளம் வாங்குகிறோமோ அதுக்குண்டான வேலை செய்யணும். நம்ம செய்கிற வேலைக்கு சம்பளம் கொடுக்குறதுனா ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம நிறைய நேரம் வந்து பேச்சிலையும் வேறு மாதிரி நேரம் கழித்தல்லையும் தான் இருக்கிறோமே தவிர முனைப்பாக வேலை செய்கிறதில்ல. நிறைய நேரங்கள் வந்து வேலை செய்யும்போது செல்ஃபோன் பார்க்குறது, ஃபோன் பேசுகிறது, ஊர்க்கதை பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நேரத்தை வீணடிக்கிற வேலை செய்வோம். இப்போ வாங்குகிற சம்பளத்துக்கு ஈடாக வேலை செய்யலைன்னா மன அமைதி போயிடும். அந்த ஈடுபாடு இல்லாமல் போகிறதுனால மன அமைதி போயிடும். ஆனால் எந்த வேலையும் நம்மளால் ஒழுங்காக செய்ய முடியாது. புரியுது உங்களுக்கு? இப்போ அமைதி இல்லைன்னா நம்ம வந்து அந்த வேலையில் அமைதி இல்லை. என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அதன் மீது நாம் அமையவில்லை. பணியாற்றுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் செய்கிற வேலை பணி இன்னொருத்தருக்கு ஆறுதலை தரணும், ஆற்றணும். அவங்கள நல்லா வேலை செய்திருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு நிம்மதி வரணும். வேலை கொடுத்தவங்களுக்கு அது பணி ஆற்றுதல். நீங்கள் வினையாற்றுதல் அப்படின்னா நீங்கள் செய்கிற வினை வந்து இன்னொருத்தருக்கு ஹாப்பினஸ் தரணும், சந்தோஷம் தரணும், அமைதியை தரணும், ஒரு சுகமான மனநிலையை தரணும். நம்ம பணி ஆற்றுவதில்லை, பணியை குழப்புறோம். ஆற்றுதல் நிகழ்றதில்லைங்க. ஆற்றுதல்னால் தெரியுதில்ல? இல்லைன்னா ஆற்றாமைக்கு கூட்டு போயிடுது. ஆற்ற முடியாமல் ஆற்றாமைக்கு போயிடுது. அப்போ நம்ம ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட நேரம் இருக்கிறது இல்லை. காசோ பணமோ உடம்போ ஆரோக்கியமோ எதுவுமே நிலையாக நிற்கிறதில்ல. அதை வந்து எல்லாமே நிலையானது தான், தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வாழுகிற வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்போ சாப்பிடுவோம், பசி ஆனவுடனே தள்ளி போய்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடுவோம், பசி எடுக்கும்போது சாப்பிடுவோம். தொடர் நிகழ்வுகள் தான் எல்லாம். ஆனால் இருக்கும் அதன் மீது வைக்கிற நம்முடைய கருத்துக்கள் வந்து மாயை. நம்ம வைக்கிற கருத்துக்கள் இருக்குல்ல, உன்னை பற்றி நம்ம சொல்கிற ஒரு கருத்து, இந்த வீடு இருக்கும் அப்படின்னு நம்ம நிலையாக இருக்கும் நம்புகிறோம் இல்லையா? அந்த வீடு இருக்கும், திடீர்னு பூகம்பம் வந்ததுன்னா இடிஞ்சு வந்துடும். அது ஒரு மாயை. என்ன நிகழ்வுகள் இயக்கத்தில் இருக்கிறதுனால என்ன வேணாலும் மாறும். மாயை என்பது வந்து இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அது இருக்கும், நம்முடைய கருத்துக்கள் மட்டும்தான் மாயை. உலகம் நிலையானது, நிலையற்றது அப்படின்றோம். நிலையற்றது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எப்போ இல்லாமல் போகும்னு தெரியாது. நம்ம பார்க்கவே இல்லை. பிறக்கிறவங்க இது வரைக்கும் உலகம் இல்லாமல் போனதை பார்த்ததே இல்லை. உலகம் இருந்துகிட்ருக்கு, எல்லாமே நிலையற்றதுன்னு சொல்லிவிட்டு நிலை இல்லாத வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். வாழும் பொழுது நிலையானது அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்வு நிலையானது தான். நல்ல வாழ்க்கை வாழலாம். நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் தானே எது நிலையானது அப்படின்னு நமக்கு தெரியும். இருக்கிற வரைக்கும் நிலைப்பு தன்மையோடு தான் இருக்குது. அது இழக்கும் பொழுது அது நிலை இல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுறோம் இல்லையா? வர்றது வரட்டும், போகிறது போட்டுன்னும் போது ஒன்றும் துன்பம் இல்லை. வருவதை வரவேற்று போகும்போது அதை போக சொன்னோம்னா துன்பம் கிடையாது. வர்றதை கெட்டியாக பிடிச்சி வச்சுட்டு அது பிடிங்கிட்டு போகும்போது விடலைன்னா கஷ்டம். இப்போ பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு காலத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண பிறகு அவங்க தனி கொடுத்துட போகணுன்னு விரும்பினா விட்டுடணும். சரி போங்கன்னு. இல்லை நான் பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும், இங்கே இருங்கன்னு கட்டி பிடிச்சிக்கிட்டோம்னா
அதான் மாயை. அந்த நினப்பு தான் மாயை. போகிறத போக விட வேண்டியது தான், வரதை வர வேண்டியது தான். இருக்கிறது இருக்கட்டும், போகிறது போட்டோம். இந்த மனநிலை வந்து இருந்துச்சுன்னா வாழ்வு சுகமாக இருக்கும். நமக்கு அப்படி இருக்கிறதில்ல. இந்த மாயையிலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னா, அதனுடைய இயல்பில் அதை அனுமதிக்கிறது தான். ஒவ்வொருத்தருடைய இயல்பு நிலை வந்து அனுமதிக்கிறது இருக்குது. இன்னொருத்தர் அனுமதிக்கிறது நம்மளால் முடியாது. ஒருத்தங்க கொஞ்ச நேரம் தூங்குறாங்கன்னா நமக்கு பொறுக்காது. எவ்வளோ நேரம் தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வீட்டில் 4 பேர் உறவுகளாக இருந்தோம்னா 4 பேர் 4 விதமாக நடப்பாங்க. சில நேரம் கொஞ்சம் நேரம் அதிகமாக குளிப்பாங்க. பாத்ரூமில் போய் இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறேன்னு கேட்குறது. நம்முடைய மன அமைதியை கெடுத்துக்கிறதுனா இன்னொருத்தர் வந்து செய்கிற காரியங்களை வந்து நமக்கு சாதகமாக நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டே இருக்குது. நம்ம மனம் குளிர்ச்சி அடைகிற மாதிரி அவங்க நடக்கணும். நம்ம வந்து அவங்களுடைய மனம் குளிர்ச்சி அடைகிற மாதிரி நடக்கணுன்றது எப்போவுமே கிடையாது. இப்போ நம்மளை கூப்பிட்றாங்கன்னா இவ்வளோ நேரம் பாத்ரூமில் குளிக்கிற அப்படின்னோடனே நீ என்ன இது மாதிரி சத்தம் போடுற அப்படின்னு தான் கேட்போம். இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். நம்ம மன அமைதி குளிர்ச்சியாக நடக்கணுன்றது நம்ம விரும்புறதில்ல. ஆனால் எல்லோரும் நமக்கு குளிர்ச்சியாக நடக்கணும்னு விரும்புறது. இது மாயை. இது உங்கள் இஷ்டத்துக்கு நடக்காது. ஆனால் இது மாதிரி வந்து கருத்துக்கள் தான், நம்ம ஏற்படுத்துகிற கருத்துக்கள் தான் வந்து பிரச்சனையை தவிர, ஒருத்தருடைய இயல்பில் அவங்களுடைய வாழ்க்கையை அனுமதிக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது நமக்கு. இப்போ ஆஃபீஸ் போய்ட்டு வராங்க, அலுப்பாக வராங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காங்கன்னா அங்கேயும் உட்காந்துருக்குற இங்கேயும் வந்து உட்காந்துருக்குற அப்படின்வாங்க. ஏதோ ஒரு கருத்தை சொல்லுவாங்க. ஏதோ ஒரு கருத்தை சொல்லிவிடுவாங்க. நம்மளால் சும்மாவே இருக்க முடியாது. அங்கேயும் சும்மா தான் இருக்கிறேன், இங்கேயும் சும்மா தான் இருக்கிறேன், என்ன வெட்டி முறிக்கிறாங்க, இங்கே வந்து சீக்கிரம் டீக்கே போடுன்னு அதட்டுறது, ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொல்கிறது. அவங்களுடைய உடம்பு, அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய இருப்பு, அவங்களுடைய அன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்னு தெரியாது நமக்கு. 1000 மனப்பிரச்சனைகள் இருக்கலாம். இங்கே கவனிங்க, 1000 மனப்பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து சும்மா இருக்கிறோமான்னு பார்த்தா சும்மா இருக்கிறதில்ல. இதுதான் மாயை. இந்த மாயையிலேருந்து விடுபடுறது நம்மளால் முடியாது. இது தேவையில்லாத விஷயம் தானே. பரமசிவன் கழுத்தில் பாம்பு இருக்கிற மாதிரி நம்ம கழுத்தில் ஈகோ எடுத்து மாட்டிக்கிட்டோம். ஈகோனா தன்முனைப்பு, தான் அகங்காரி. எதுக்கெடுத்தாலும் ஒரு கோபம், ஒரு ஆத்திரம், ஒரு வெறித்தனம், பிறரை பொறுத்துக்க முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட வந்து நம்ம மாட்டிப்போம். எதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், என்ன பண்ணிட்டுருக்கேன், சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்றது. என்ன பண்ணிகிட்ருக்கிறேன்னா பார்த்தா தெரியலையாங்கிறது. இந்த பதில் சொல்கிற விதம் தான் வந்து குழப்பத்தை ஏற்படுத்து. ஏன்னா உங்களுக்கு நிறைய எரிச்சல் இருக்குது, கோபம் இருக்குது. யாரையும் ஒத்துக்க முடியாது, யாரையும் பிடிக்க மாட்டேங்குது. வீட்டில் ஒரு 4 பேர் தான் இருந்தால் 4 பேர் 4 திசையில் இருக்கிறோம். தமிழ் தான் பேசுகிறோன்னா தமிழே புரியாது. என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்பான். சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் என்ன சாப்பிட்டேன்னு கேட்குறேன், சாப்பிடலன்னா அப்படின்னு பிரச்சனையை வளர்க்குறது. ஏன்னா எரிச்சல். 4 பேர் தான் 4 விதமாக பேசிக்கிறது. கோபம், எதுக்கெடுத்தாலும் கோபம். நீ அவங்க வந்து அவங்க இயல்பில் கொஞ்ச நேரம் படுத்துருந்தான்னு வச்சுங்க, எப்படி படுத்துருக்கா பாரு அப்படின்றது. ஒன்று கூட வந்து நம்மளால் பொறுத்துக்க முடியல. இந்த ஈகோ வந்து நம்மளை வந்து கவுத்து போட்டு புரட்டி எடுத்துட்டு மண்ணில். இப்போ வேலை செய்துட்ருக்குறாங்க, என்னங்க வேலை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறோம். பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்கிறோம். ஆமாங்க வேலை தான் செய்கிறோம். அவர் ஏதோ ஒரு நினப்பில் கேட்குறாருன்னு வச்சுங்க, நம்ம அது வந்து வேலை தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லலாம்ல. பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டால் எப்படி தெரியும், அவனுக்கு கோபம் வந்துடும். அவன் ஈகோ வேறு கிளப்பி விட்டுறது. இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தூண்டில் போட்டு இழுத்து நம்ம வாழும்போது மாயை எப்படி விடும் நம்மளை. கடுப்பு தான் இருக்கும், ஒரே எரிச்சல் தான் இருக்கும். எவனை பார்த்தாலும் கோபம் வரும். சாப்பாடு போடுனா கோவம், எடுத்து வைனா கோவம், தட்டை கழுவுனா கோவம், வீட்டை பெருக்குனா கோவம். எதுக்கு அதை ஏன் நீ செய்ய வேண்டியதான், நான் செய்ய வேண்டியதானே. இந்த பாடாவதி ஸ்கூலுங்க வேறு இருக்குதுல்ல, வீணாக போனதுங்க. காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கு ஸ்கூல் வச்சு அந்த குழந்தை 8 மணிக்கு தான் தூங்கும். அதை எழுப்பி குளிக்க வச்சு அதுக்குள்ளே படுற பாடு இருக்குது. அது கிளம்பாது, சௌரம் திங்காது. அதுங்களை எழுப்பி விட்டு அதுங்களை கல்விக்கூடத்துக்கு அனுப்புறதுக்குள்ளே அவனுங்க ஒரு 9 மணி 10 மணிக்கு வச்சா அந்த படிப்பு கட்டு நாசமாக போய்ட்டு போகுது. கூடி மூழ்கிடுமா. இல்லை கற்றுக்க வேண்டியது இப்போயே கற்றுக்கிட்டு கலெக்ட் ஆக போதா. 8 மணிக்கு ஸ்கூல் வைக்கிறான். இப்போ கோவம் இருந்தால் வருது எல்லாத்துக்கும். அதை கலப்புறதுக்குள்ளே 2 வீடு ரணக்கலமாகிடும். அது ஒரு பக்கம் குழந்தை கத்தும், இவங்க அப்பா ஒரு பக்கம் கத்தும், அம்மா ஒரு பக்கம் கத்தும், மாமியார் ஒரு பக்கம். ஏண்டி குழந்தை அடிக்கிற, ஏன் பண்ணுற, நீ வந்து பாரு, நான் வந்து பாருன்னு வீடு போர்க்களமாக இருக்கும். ஈராக் வாரை விட
பெரிய சண்டை வந்து நம்ம வார்த்தைகளுடைய குண்டு வீச்சு அதிகமாக இருக்கும். புரியுது உங்களுக்கு? இப்போ மாயிலேருந்து எப்படி விடுபடுறது உங்கள் கேள்வி? எல்லாமே மாயை தான். நம்ம வந்து நம்முடைய கருத்துருவாக்கம் வந்து யாரையும் பொறுத்துக்க முடியல. எந்த விஷயத்தையாவது நாங்கள் சரி இன்னொருத்தருடைய மன அமைதிக்காக நம்ம வேலை செய்வோம் அப்படின்ட்டு யாராவது நினைக்கிறோமா? நம்ம மன அமைதிக்கு எல்லோரும் வேலை செய்யணும். அது எப்படி முடியும்? எல்லாருக்கும் மனம் இருக்குது. அந்த மனத்தில் வந்து ஒரு லாரியாக குப்பை இருக்குது. கோல் சொல்லுதல் இருக்குது, குறை சொல்லுதல் இருக்குது, தேவை இருக்குது, ஆத்திரம் இருக்குது, வெறித்தனம் இருக்குது, சுகம் இல்லை, உடம்பு வேறு ஒத்துக்காது, உடம்பு ஒத்துழைக்காது. இதை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை படுத்தி சம்பாரித்து இதில் வந்து நிறைய ஞான கருத்துக்கள், அந்த கருத்துக்கள், இந்த கருத்துக்கள் புகுத்தி இது சரியாக இருக்கும், நீ மனதை கவனி, வாயை கவனி, மூக்கை கவனின்னு சொல்லி இவனுங்க வேறு கவனிக்க சொல்லி ஏடா கூடமான கவனிச்சு அவங்களுக்கு அதுக்கு நேரம் பற்றாமல் இதுக்கு நேரம் பற்றாமல் மாயிலேருந்து எப்படி விடுபடுறது? அந்த பொறுத்துக்க முடியாதுன்றது ஈகோவா இல்லை பயமா இல்லை? எல்லாமே ஈகோ தாங்க. ஈகோன்னா உங்களை முற்படுத்துறது. ஈகோன்ற வார்த்தைக்கு பொருள் வந்து உங்களை முன்ன வைக்கிறது. நம்மளை முதல்ல வச்சிடணும். ஒரு சாப்பிட போனால் கூட நீங்கள் முதல்ல உட்காருங்கன்னு உங்களை சொல்லிடணும். இப்போ மாமியார் வீட்டுக்கு போகிறீங்கன்னா பார்த்தோன்னே உங்களுக்கு வாங்க வாங்கன்னு வரவேற்கணும். என்னப்பா அப்படின்னாலும் போச்சு, என்ன பண்ணுறாங்க அங்கே போட்டோம். சரியாக மரியாதையே இல்லை நமக்கு இங்கே. உடனே மரியாதை வந்து அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் பையன் எதனா சொல்லியிருப்பான், பொண்ணு எதாவது சொல்லியிருக்கேன், சண்டை வந்திருக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் போய் என்னை வரவேற்கலை, என்னை கூப்பிடல அப்படின்னு பொண்டாட்டி இருந்து சத்தம் போட்டுக்கிட்டு ஈகோன்றது வந்து உங்களை முன்ன வைக்கிறது. எதுக்குமே தன்னை முன்ன வைக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து வாழ்க்கையில் சுகமாகவே பார்க்க முடியாது. கொஞ்சம் பின்ன இருந்தால் என்ன ஆகிட போகுது? மற்றவங்களுக்கு முன்னிடம் கொடுத்தா என்ன ஆகிட போகுது? அந்த ஈகோவை காட்டவே முடியாது. எதுக்கு எடுத்தாலும் ஈகோவில் சிக்கி சாவது நம்முடைய வேலையாக இருக்குது. இது வந்து நத்திங் பட் சூசைடு. தற்கொலைக்கு சமமானது இந்த தன்முனைப்பு. உங்களை முன்ன வைக்கிறதுன்றது வந்து டெய்லி சூசைட். கொலை செய்கிறத விட தற்கொலை பண்ணிக்கிறத விட மோசமானது. அது குழப்பம் விளைவிக்கிறது. அதோட கொலை செய்கிறது குற்றம் இல்லைன்னு ஆகிடும். குழப்பம் விளைவிக்கிறது கொலையை விட குற்றமானது. புரியுதா உங்களுக்கு? இந்த ஈகோ உங்களால் காட்ட முடியுமா? உங்களை முன்ன வைக்காமல் இருக்க முடியுமா? எதுக்கு உங்களை முன்ன வைக்கணும்? உங்களை ஏன் முதல்ல உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்? கேளுங்க நீங்களே. எதுக்காக உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்? இப்போ வந்து வேலைக்கு போகிறோம், நம்ம நல்லா பண்ணி நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு ஒரு தன்முனைப்பு வருது. அதனால் வந்து நம்ம கோவப்பட வேண்டியதாக இருக்குது டீம்கிட்ட இல்லை மற்றவங்கக்கிட்ட. நல்லா பண்ணணுன்றது உங்களுடைய எண்ணம் தானே. உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் முற்படுத்துகிறீங்க. நீங்கள் நல்லா பண்ணணுன்னா நீங்கள் தான் கவர்ன் பண்ணணும். மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் தான் பண்ணணும். யார் யார் வந்து வேலை செய்கிறாங்களோ அவங்கள ஒன்றிணைக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. அவனுக்குன்னு ஒரு மனம் இருக்கும்ல, அவனுக்குன்னு ஒரு அலுப்பு இருக்கும், உடம்பு சரியில்லாமல் இருக்கும், பிரச்சனைகள் இருக்குமா இருக்காதா? அவன் குடும்பத்தை தூக்கி மொத்தமாக தள்ள வச்சுருந்தானே வரான். அங்கே வீடு வாசல் பொண்டாட்டி புள்ள சண்டை சச்சரவு குழப்பம் எல்லாத்தையும் வச்சுருந்தானே வரான். வந்தானே உங்களுக்கு வேலை செய்யணும். இது உங்களுக்கும் இருக்குது இல்லை? வேலை இடத்துல வந்த உடனே அது எல்லாத்தையும் சேர்த்து தான் வேலை செய்வோம். இதெல்லாம் மனம் தானே ஈடுபடுது. இப்போ அவன் அப்படியே சொர்க்கத்தில் வந்து இறங்கி வேலைக்கு வரான். அவன் பெரிய நரகத்தில் வந்து வந்துன்னு இருக்கான். நரகவாசியை வந்து வேலை வாங்கும்போது எப்படி வாங்குறது? தெரிஞ்சவங்க அமைதியாக வேலை வாங்குவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க. மெட்டீரியல் ஹேண்ட்லிங் வந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து நம்ம தான் பார்க்கணுன்ற அறிவு நமக்கு தான் வேணும். நீ வேலை செய், அப்படி செய், இப்படி செய், அப்படி செய்யணும்னா தப்பாக செய்கிறான்னா தப்பாக செய்து விட்ருவான். கோவத்துலேயும் செய்வான். தாலி எப்போ கத்தின்னு இருக்கிறான், இதை கொஞ்சம் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு மாற்றி வச்சுட்டு தெரியாமல் பண்ணிட்டானுவான். நான் பார்க்கவே இல்லைன்னுவான். இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்களுடைய தன்முனைப்பு அடக்கத்தில் இருக்கணும். அடக்கம் அமரர் உழைக்கும், அடங்காமல் ஆறுள் உய்த்து விடும். அடக்கம் என்பது என்ன சூழ்நிலை அறிந்து யார் கூட இணையிறன்றதை பார்க்கணும்ல. மனிதர்கள் கூட தானே வேலை செய்கிறேங்க. மனிதர்கள் எல்லோரும் எல்லாம் சுகவாசியான்னா எல்லாம் வந்து அற்ப சுகத்துக்காக மான மரியாதைலாம் தலையில் சுமந்துக்கிட்டு ஒரே ஒரு பாரமாக இருக்கிறான். நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்த்துருக்கீங்களா? வண்டியில் போகும்போது எல்லோரும் கொலவெறியில் போயின்னு இருப்பான். லைட்டாக எப்போவுமே வேலைக்கு போகிற லைட்டாக ஒரே ஒரு சின்ன மோதினா அவ்வளோதான், உயிரிழக்கம் தயாராகிடுவான். எல்லாம் அவ்வளோ வெறித்தனமாக போயிட்டு இருக்குது உலகத்தில். இப்போ தெரிஞ்சவங்க எப்படி போவாங்க? உயிரை பாதுகாத்துக்கணும்னு ஒழுங்காக இருக்கணும்.
அடித்து கை காலை உடச்சி விட்டானுங்கன்னா இப்போ பொறுமை யாருக்கு வேணும்? வாழணும்னு நினைக்கிறவங்க தான் வேணும். அப்போ எல்லோரும் வாழணும்னு நினைக்கிறவன், சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறவன் பொறுமையாக இருப்பான். பொருளை நோக்கி ஓடுறவன், சம்பளத்தை நோக்கி ஓடுறவன், வேலையை நோக்கி ஓடுறவன், பிரச்சனை நோக்கி ஓடுறவன்லாம் பொறுமையாக இருப்பானா? இது நமக்கு தெரியுமா தெரியாதா? இது தெரிஞ்சுக்கிறது தான் முதல்ல முக்கியமான வேலை. இப்போ வாழ்க்கையை தக்க வைக்கணும்னா உயிரை தக்க வைக்கணும். உயிரை தக்க வைக்கணும்னா உடம்பை தக்க வைக்கணும். உடம்புல அடிபடாமல் பார்க்கணுன்னா வாயை தக்க வைக்கணும். வாயை தக்க வைக்கணும்னா வார்த்தையை தக்க வைக்கணும். மூடணும் வார்த்தையை. சரியான வார்த்தை பிரயோகம் பண்ணணும். சரியாக பேசணும். வாயை தப்பாக திறந்தீங்கன்னா வாழ்க்கை தப்பாகிடும். புரியுதா? அப்போ வாழ்க்கை எங்கே இருக்குது? எல்லார் வாயிலையும் இருக்குது. அதான் பைபிளில் ஒரு வார்த்தை வரும், என் இறைவனே என் உதடுகளுக்கு காவல் வையும். உதடுகளுக்கு காவல் வையும். முதல்ல உதட திறக்கும் போது அது வாழ்க்கைக்கான வார்த்தையாக இருக்கணும். அது வம்புக்கான வார்த்தையாக இருந்தால் வாழ்க்கை முடிஞ்சிடும். ஒரே ஒரு பதிவு பண்ணிட்டு வந்துடுங்க யார்கிட்டயாவது, என்னையா பண்ணுற நீ அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தையை பதிவு பண்ணி விட்ருங்க. அவன் கரம் வச்சுன்னு இருப்பான். சரியான நேரம் பார்த்து கவுத்து விடுறது எந்த நேரம்னு பார்த்துட்டே இருப்பான். அந்த நேரத்துக்கு அமைதியாக இருப்பான். ஆனால் நீங்கள் போட்ட விதை அவனுக்குள்ளே விருட்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் வெறித்தனமாக வந்து உங்களை பிடிப்பான். அதனால் எந்த ஒரு வார்த்தையும் நம்ம பாதிக்கப்படும் போது, அவமானப்படும் போது கூட நல்ல வார்த்தை பேசணும். இனி உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல வார்த்தை இருக்குதுன்னு தெரியும், நல்லது பேச. எல்லா மனிதர்களும் ஒரே கோபத்துலேயும் ஆத்திரத்திலும் தான் இருக்கிறான். சண்டை சச்சரவு பிரச்சனை, அவனுக்கு வந்து நிம்மதின்றது இல்லை அவனுக்கு. அவங்களோட ஒன்றிணையும் பொழுது நல்ல வார்த்தையை பேசி நயமானதாக நடந்துக்கணும். அது நம்முடைய வேலை. அது யாருக்கு பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாமல் சுற்றிட்டுருக்குறாங்க. எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனை சுற்றிட்டுருக்குறான். ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணுறான், எதையோ ஒன்று நினச்சிக்கிறான். ஒருத்தன் நல்லா துணி கட்டிட்டு போனான்னா அவனை பார்த்து பொறாமல் வருது. நகை போட்டு போனால் பொறாமல் வருது. பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சோண்டு நல்லா சிரித்து பேசினா கோபம் வருது. இதெல்லாம் நம்ம வந்து இப்படி ஒரு நரகத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நம்ம வந்து எல்லோரும் நமக்கு சாதகமாக நடக்கணும்னா எப்படி முடியும்? நம்ம தான் சாதகமாக நடக்கணும். அந்த தன்முனைப்புன்றது அதுதான். உங்களை முன்ன வைக்க நீங்கள் எப்பவும் துன்பத்துக்கே போயிடுவீங்க. கொஞ்சம் பின்ன இருங்க. பந்திக்கு முந்துன்ட்டான் முதல்ல. நம்ம முந்த பிரச்சனைகளுக்கு தான் முந்துறோம். புரியுது உங்களுக்கு? இப்போ இதெல்லாம் தான் மாயை. நீங்கள் நினைக்கிற கருத்துருவாக்கம், நீங்கள் நினைக்கிற நினைப்பு, உங்களுக்கு சாதகமாக நினைக்கணும்னு நினைக்கிறது, உலகத்தை வளைக்க நினைக்கிறது, நான் செய்கிறது சரின்னு சொல்கிறது, இது எல்லாமே மாயை தான். இதுலேருந்து நீங்கள் விடுபடணுன்னா என்ன பண்ணணும்? உங்களை முன்ன வைக்கிறது வந்து பின்வாங்கணும். கொஞ்சம் பேர் எல்லாம் வாழணும்னு தானே துடிக்கிறான், வாழட்டும். இப்போ சாதாரணமாக வீட்டுக்குள்ளே வந்து இதை ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்ம பொண்டாட்டி பிள்ளைகிட்ட, அப்பா அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ வயசானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பலகீனம், உதவி இல்லாத ஒரு நிராதரவாக உணர்வாங்க. என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், மரண பயம் வந்து பிடிச்சின்னு இருக்கும். அந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு பையனை கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, தம்பி இங்கே வாப்பா அப்படின்னா, என்னப்பா உனக்கு எப்போ பார்த்தாலும் வந்து வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டுக்கிறேன்னு கேட்குறது. ஒரு அனுசரணை பேச்சு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து வேறு எங்கேயாவது பிரச்சனையில் மாட்டியிருப்போம். இந்த மாதிரி தன்னை முன்ன வைக்கிறதுல வந்து நம்ம எப்போ பின்வாங்கிறோமோ கூப்பிட்டா என்னன்னு கேட்க வேண்டியது தானே. இந்த மன அடக்கம் பயிலணும். இது போராடி பயில வேண்டிய ஒன்று. இது ரொம்ப கஷ்டமான ஒன்று. இது வந்து சீக்கிரம் யாருக்கு கிடைக்கிறதில்ல. தெரிஞ்சாலும் நம்மளால் இருக்க முடியறதில்ல. பெரும் அவஸ்தையில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த சாதாரண விஷயந்தான், இது ஜெயிக்கவே முடியல. அப்புறம் எங்கேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம போகிறது? சின்ன சின்ன விஷயங்களை வந்து இப்போ சின்ன கல் தடி கீழே வந்துடலாம். மலை தடி கீழே வந்திருக்கீங்களா? பெரிய பிரச்சனைகள் நம்மளை ஒன்றும் பண்ணாது. சின்ன பிரச்சனைக்கு கல் தடி கீழே வந்துடுற மாதிரி இது உயிர் போகிற அளவுக்கு ஆகிடும். அக்காவுக்கு 2 கிராம் நகை எடுத்து கொடுத்துட்டாங்க, தங்கச்சி எடுத்து கொடுக்கல. இப்போ விருகம்பாக்கத்தில் ஒரு வீட்டில், எம்ஜிஆர் நகர் இடத்துல அது போய் சூசைட் பண்ணிக்கிச்சு. 2 கிராம் தான். அப்போ எவ்வளோ தெரியுமா? 2 கிராம் 6000 ரூபா தான். இப்போ மாதிரி கூட இல்லை. இது என்ன ஒரு விஷயம் இருக்குது இதில்? சாதாரண இந்த பொருளின் பின்னாடி வாழுற வாழ்க்கை வந்து ஒரு அருவருப்பான வாழ்க்கை. அது பொருள் இருக்கும், அது எதுக்காக இருக்குது? சாப்பிட்டு மகிழ்ந்து தூக்கி போகிறதுக்கு தானே தவிர அதை கட்டி பிடிச்சி படுத்துக்கிறது இல்லை. நீங்கள் வந்து அது இதுதான் பொருள் சொல்கிறீங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து நான் தங்கச்சி தான் எனக்கு பண்ணல அந்த மனோரத்தை தானே அவங்களுக்கு. அதுதான் ஈகோ.
பண்ணுன்னா கேட்க வேண்டியது தானே. அம்மா என்னம்மா அக்காவுக்கு மட்டும் கொடுத்து எனக்கு கொடுமான்னா வாங்கி கொடுக்குறதுக்கு அவங்க ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த பொறுமை இல்லை தன்னை முன்னே விற்கிறாங்கல்ல. இது எங்கே வேணாலும் கொண்டு போய் விட்டுடுவேன்றேன் நான். இந்த மன அடக்கம் சொல்லி கொடுக்கலன்னா, மன அடக்கம் பயில இல்லைன்னா வாழ்க்கையை முடிச்சு விட்ருவோம். புரியுது உங்களுக்கு? இதுதான் நம்ம மாயை அப்படின்றோம். எதுவுமே நிலை இல்லாது இருக்கிறதுன்றது வந்து பிரச்சனை இல்லை. எல்லாம் நிலையாக தான் இருக்குது. வெயில் நிலையாக இருக்குது, மழை நிலையாக இருக்குது, காற்று நிலையாக இருக்குது, பூமி நிலையாக தான் இருக்குது, எல்லாம் நிலையாக இருக்குது. அது நம்ம எடுக்கிற பொருள் நம்முடைய கருத்துருவாக்கம் மட்டும்தான் நிலையில்லாது. ஒன்று உண்மைன்னு நினைக்கிறோம், பொய்யாயிடும். ஒன்றை நம்புகிறோம், அது நம்பிக்கையெல்லாம் போயிடும். ஒன்றை மதிக்கிறோம், அது மதிப்பெல்லாம் போயிடும். இப்போ அப்பா அம்மா வந்து சின்ன வயசில் கோயில் கட்டி கும்பிடணும்னு நினச்சின்னு இருப்பீங்க. வயசாகி டாக்டர் 4 வாட்டி இட்டுன்னு போனோடனே இது எப்போ சாகுன்னுவீங்க. அவ்வளோ விரும்பினது விரும்பாமல் போயிடும், நம்பினது நம்ப முடியாமல் போயிடும், மதிப்பு மிக்கது மதிப்பு இல்லாமல் போயிடும். இப்போ ஈராக் வாரம் இன்னும் அமெரிக்கா வாரெலாம் ரொம்ப பெருசாச்சுன்னு வச்சுங்க, கொரோனா விட மோசமான ஒரு சூழ்நிலை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். தங்கம்லாம் வச்சுட்டு சாப்பிட முடியாது, அரிசி இருந்தால் தான் சாப்பிட முடியும். அரிசி டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா அரிசி வராது. நீ எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் வீணானது. புரியுது உங்களுக்கு? பொருளின் தன்மை வந்து இயல்பாக இருக்கும் போது தான் இயல்பாக நல்லாயிருக்கும். இயல்பு நிலை கெட்டு போச்சுன்னா பொருள் வீணானதுன்றதை புரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கையை நகர்த்துகிற விதம் வந்து எப்படி நகர்த்தணும் அப்படின்னு சொன்னால், இன்னொருத்தருடைய பிறருக்காக வாழ்தல், அதுதான் வந்து சுகமான வாழ்க்கைக்கு அடிப்படை. பிறருக்காக வாழ்தல். இன்னொருத்தர் வாழட்டும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இங்கே ஒழுங்காக வாழ முடியும். இன்னொருத்தர் வந்து எனக்கு சாதகமாக நடக்கணும் போது நீங்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறீங்க. யாரும் சாதகமாக நடக்க மாட்டாங்க. நீங்கள் தான் நடக்கணும், நம்ம தான் நடக்கணும். நடந்து தான் பார்க்கணும். பார்க்கத்தான் சுகம் என்பது அங்கேருந்து வரும். பிறருக்காக வாழுங்கள்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் பிறருக்காக வாழ்ந்து பாருங்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்காக வாழ முற்படும் பொழுது இந்த வாழ்க்கை வந்து நமக்கு வரும். பணிந்து வாழணும், இயல்பாக நல்ல வார்த்தை பேசணும், நல்லதை கொடுக்கணும். இப்படி இன்னொருத்தருக்காக நம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்யும் பொழுது நமக்கான வாழ்க்கை நன்றாக அமைந்து விடுகிறது. மனம் அமைதி பெற்று விடுகிறது. மன அமைதி தாங்க வாழ்க்கை, வேறு எதுவும் இல்லை. மனம் வந்து எந்த குப்பையும் இல்லாமல், குளம் இல்லாமல், களங்கமும் இல்லாமல் இருக்கும் பொழுது சுகம் வந்து நம்மளை பற்றி கொள்கிறது, ஆனந்தம் நம்மை பற்றி கொள்கிறது. நம்முடைய பிரச்சனைகளை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு ஸ்க்ரூட்டைஸ் பண்ணி அதை ஆராய்ச்சி தெளிவுக்கு வரலான்னா ஒரு நாளும் முடியாது. அதனுடைய போக்கில் அதை அனுமதிக்கணும். அப்படி இருக்காங்கன்னா அப்படி இருக்காங்க, அவ்வளோதான். அவங்களுடைய இயல்பு அப்படி இருக்குது. முடிஞ்சால் அவங்களுக்கு சொல்லணும், சரியாகட்டும். சொல்லி கேட்கலன்னா விட்டுடணும். உங்களை முன்னே வச்சு பேசும்பொழுது தான் எல்லாருக்கும் பிரச்சனைகள் வந்துடுது. புரியுது உங்களுக்கு? இப்போ இதுதான் மாயைனா ஒன்று இருக்கும், ஒன்று இல்லாமல் போய்டும். நம்முடைய கருத்துக்கள் மட்டும்தான் மாயை. நம்ம மனம் அமைதியாக இருந்தால் எல்லாம் நிலையாக தான் இருக்கும். மனம் வந்து தூய்மையாக இருந்ததுன்னா எல்லாமே நிலையாக தான் இருக்கும். அருளுதல்னால் என்ன அர்த்தம்? இறைவா எனக்கு நான் ஆரோக்கியத்தை தந்து அருள்வாயாகன்னு என்ன அர்த்தம்? அருள்வாயாகன்னு என்ன அர்த்தம்? திருப்பி எதையும் கேட்காம கொடுன்னு அர்த்தம். என்கிட்டேருந்து எதையும் கேட்காத, என்கிட்ட கொடுன்னு அர்த்தம். நீ வந்து பதிலுக்கு பதில் எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுன்னு அர்த்தம். எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கறது பேர் தான் அருளுதல். நம்ம அருள் செய்கிறதெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வோம். ஒன்று செய்தால் 9 கேட்போம் நம்ம, இல்லை? அப்புறம் எப்படி நம்ம வந்து பொருளின் பின்னாடி தானே வாழறோம், அருளின் பின்னாடி வாழ முடியாது. அருள் என்பது கணக்கின்றி கொடுப்பது, கேள்வி கணக்கு இல்லாமல் கொடுப்பது. கொடுத்தோன்னு அவ்வளோதான். அதுக்கு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு எழுதி வச்சுட்டு புக்கு போட்டு மொய் எழுதின்னு 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருப்பான். மொய் எழுதி 30 வருஷம் கழித்து மொய் கேட்பத்தான் திரும்பிட்டான்னு வந்து நிற்பான். நான் இது செய்தேனே, ஏன் நீ செய்யலைன்னு கேட்பான். இது ஒரு பழப்பு நமக்கு. கல்யாணம் பண்ணும்போது காசு கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். கொடுக்குறது தானே கொடுக்குறோம். அது வந்து ஆசீர்வதிக்கிறது தானே கொடுக்குறீங்க. தம்பதி சமேதராய் வந்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன்னு பத்திரிகையில் அடிச்சுட்டு தம்பதி சமேதராய் போய் ஆசீர்வதிக்கிறீங்க. ஒரு 500 ரூபா கொடுக்குறீங்கன்னா ஆசீர்வதிக்கிறதுக்கு தானே கொடுக்குறீங்க. அது எப்போ திருப்பி கொடுப்பாங்கன்னு போட்டால் அது பேர் ஆசீர்வாதமா? அப்புறம் தன்முனைப்பு இந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு நிம்மதி எங்கே இருக்கும்? ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு 20 வருஷம் கழித்து அதுக்கு வட்டி போட்டு திருப்பி அன்றைக்கி 500 ரூபான்றது இன்றைக்கி 10,000 ரூபான்றான். 10,000 ரூபா சீனுங்கிறான். சண்டையெல்லாம் நடக்கும், அடித்தடியெல்லாம் நடக்கும். பிரச்சனையை வந்து நம்ம விதைச்சிட்டு வந்துடுறோம். அதுதான் இந்த கல்யாணத்தில் மொய் எழுதுறதெல்லாம்.
இது எதுக்குன்றேன், இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து நிம்மதி இருக்க போகிறதில்ல. ஆசீர்வதி தானே போகிறோம், ஆசீர்வதிக்கு போகிற சும்மா போய்ட்டு வரோம், சாப்பிட்டு வர வந்துடுறோம். சாப்பிட்டதுக்கு கூலியாக ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு வரலாம்ல. நான் செய்தண்ணி நீ செய்யணும், எப்படி செய்கிறது? புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் தான் மாயை. மாயைலாம் வந்து ஒன்று இருக்கும், அதெல்லாம் போய்டும் அப்படி சொல்கிறாங்க. நம்முடைய கருத்துக்கள் தான் மாயை. அது நேரத்துக்கு நேரம் மாறக்கூடியதாக இருக்குது, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறக்கூடியதாக இருக்குது. காலையில் நல்லா இருக்கிறான், மத்தியானம் வந்து கொலகாரனாக நிற்கிறான், வெறித்தனமாகிடுறான். சாயந்தரம் வந்து மட்ட சாம்பிராணி மாதிரி இருப்பான். நேரத்துக்கு அப்படி மாறிக்கிட்டே இருக்குது. இதுதான் மாயை. நம்முடைய மனநிலை தான் மாயை, வேறு எதுவும் மாயை கிடையாது. சூழ்நிலைகள் நிலையாக இருக்குதா, சூழ்ந்து இருக்கிறதெல்லாம் நம்மளை சூழ்ந்து இருக்கிறது எது? வானம் பூமி காற்று மழைலாம் சூழ்ந்து தானே இருக்குது, அது நிலையாக தானே இருக்குது, அது ஒன்றும் கெட்டு போகலையே. சூழ்நிலைகள் சரியாக தான். என் சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா எப்படி உங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை? எல்லாம் நல்லா தான் இருக்குது. உங்களுடைய மனம்தான் வந்து மாயையில் இருக்குது. ஏன்னா எல்லாமே நம்மளை பாராட்டணும், நம்மளை கொண்டாடணுன்றான். எதுக்கு உன்னை கொண்டாடணுன்னு கேட்டால், அந்த அளவுக்கு நீ உலகத்துக்கு என்ன செய்யுதுன்னா ஒன்றும் செய்கிறதில்ல. என்னை பாராட்டணும், என்னை மதிக்கணும். எதுக்கு உன்னை மதிக்கணும்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. ஏன் உன்னை மதிக்கணும்? 4 பேருக்கு மதிக்க வாழணும். எதுக்கு 4 பேர் மதிக்கணும்? உன்னை மதிக்கிற மாதிரி நீ வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே. நீ நல்லது செய்யும்போது, நன்மையானது பேசும்பொழுது, அமைதியாக இருக்கும்பொழுது, சுகமான காரியங்களை செய்யும்பொழுது உன்னை 4 பேர் ஏன் திட்ட போகிறான்? அப்படியே திட்டினாலும் நீ சும்மா இருந்தேன்னா சரியாக போச்சு. எல்லோரும் உன்னை ஏற்றுக்கணும், ஆக்செப்ட் பண்ணணும். எல்லோரும் நம்முடைய காரியங்களை வந்து விமர்சிக்கக்கூடாது. நான் செய்கிறது சரிதான். அவங்களுக்கு வேணால் அது பிடிக்காமல் இருக்கலாம், அவங்களுக்கு வேணால் தப்பாக இருக்கலாம். அவங்க நாக்கு செத்து போயிருக்கோம், சோறு தின்னா உரப்பு இல்லைன்னுவாங்க. அவங்க உரப்பெல்லாம் இருக்குதுங்க, உங்கள் நாக்கு தாங்க செத்து போச்சுன்னுவான். அவனுக்கு உரப்பு இல்லைன்னு உரப்பு இல்லையாங்க தானே கேட்கணும். நம்மளால் அப்படி கேட்க முடியுமா? முடியறதில்லை. இதுதாம்மா மாயை. இதுலேருந்து விடுபட முடியுமா? முடியாது. அவங்களால ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. இப்போ காலில் வந்து முள் குத்திக்கிச்சு, எப்படி எடுக்குதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? படுக்குன்னு பிடிக்கிறீங்களா? அது மாதிரி வெடுக்குன்னு தான் சரியாகணும். இப்போ நெருப்பு தொடுறீங்க, கையை எப்படி வெளியே எடுத்துக்கலாம்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், இல்லை டக்குன்னு எடுத்துருவீங்களா? அவ்வளோதான். இப்போ மனத்தை வந்து திருத்துறதுன்னா வெடுக்குன்னு தான் பிடுங்கணும், சும்மா இருக்குன்னு சொல்லிடணும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் அப்போ துன்பப்படுங்க. மாயை வந்து எப்போ மனசில் வந்து பில்ட் ஆகுது? குழந்தையா இருக்கும்போது இதெல்லாம் இல்லாமல் இருக்குது. ஆமாம். அது அப்புறம் வளரும்போது மட்டும் எப்படி இது வந்து ஒட்டிக்குது எல்லா மனுஷன்? அந்த குழந்தை என்றைக்கு பாயை திறந்து அம்மானு கூப்பிடுதோ அன்றைக்கி மாயை உள்ளே போயிடும். ஒரு குழந்தை பிறந்து கான்னு கத்துது இல்லை, அப்போல்லாம் மாயை வேலை செய்யாது. அம்மா அப்படின்னு வார்த்தை சொல்லிச்சுன்னா மாயை உள்ளே ஊட்டிடுவாங்க. அதுதான் விதியா? அப்போது இந்த மாதிரி மாயில் சிக்கி தவிக்கணும்னு சொல்லிட்டு விதியெல்லாம் கிடையாது. நம்ம வந்து சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால, எல்லாருமே மாயில் சிக்கி இருக்கிறதுனால அதை ஊட்டி வளர்த்துட்றோம். மனம் படைக்கப்படுது. குழந்தைக்கு பிறக்கும் போது வந்து விலங்கு மாதிரி தான் பிறக்குது. அதுக்கு ஒரு அறிவு இருக்காது. எங்கே படுக்கிறோம், என்ன சாப்பிட்றோம், எப்படி இப்போ வெளிக்கு போனோம், ஒன்றுமே தெரியாது. அதுக்கு விலங்கு மாதிரி தான் இருக்கும், சுபாவத்தில் தான் இருக்கும். அறிவு எப்போ அம்மான்னு சொல்லும் போது அறிவு உள்ளே போயிடுது. அம்மான்ற ரியலைசேஷன் வருது இல்லை, அம்மா அம்மான்ற சொன்ன உடனே அதுக்கு மாயை ஊட்டப்பட்டு விட்டது. இனிமேல் தன்மணிப்பு வந்துடும், நான் தான்னும், எனக்கு தான்னும், அப்படி ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து அப்படி மாயில் இருந்தாலும் ஒன்று கொடுத்தீங்கன்னா இன்னொன்று கையில் இருக்கிறத கீழே போட்டுரும். நம்ம அப்படி போட மாட்டோம். வளர வளர இந்த கையில் ஒரு குப்பை இருந்தாலும் இன்னொரு பக்கெட்டு குப்பை கொடுத்தாலும் தூக்கி சொம்பமே தவிர இது ரெண்டுமே குப்பைன்னு கீழே போடுறதில்ல. புரியுது உங்களுக்கு? மாயை என்பது இந்த உலகத்தில் நம்முடைய மனம் வந்து அடங்காத்தன்மை தான் மாயை. மனதில் நம்மளை தன்முனைப்பு மட்டும்தான், அந்த ஈகோ மட்டும்தான் மாயை, வேறு எதுவுமே மாயை கிடையாது. இதெல்லாம் எப்போ அழியும் எப்போ போகணும்லாம் தெரியாது. அது அழியிறது இயற்கையினுடைய சூழ்நிலை அழிஞ்சு போகுது. அது நிலையில் நம்ம தான் நிலை இல்லாமல் இருக்கிறோம். ஒரு நிலையில் நிற்கிறது இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு பேசுகிறோம், இஷ்டத்துக்கு கவனம் வைக்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் இப்போ இன்னொன்று டப்பா வந்துருக்கு பாருங்கள், அந்த உயிர் பறிக்கிற டப்பா ஒன்று, செல்ஃபோன். அதில் என்ன தான் இருக்குதுன்னு தெரில. எவனை பாரு அது நோண்டின்னு தான் இருக்கிறான். அவனுக்கு தேவையே இல்லை, சும்மாவே நோண்டுறான். எதுக்கு நோண்டுறான்னு தெரில. ஊருக்கு அதை வேறு நிறைய வந்துன்னு இருக்குதான். அவனுக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா, அவன் மண்டை ஏற்கனவே சீழ் பிடிச்சி கடை தட்டி போயிருக்குதா, அதை எடுத்து நோண்டி பார்த்துன்னு இருப்பான். நல்ல நினப்புன்றது வந்து மன அமைதியாக இருக்கிறது தான். நல்லதை நினைக்கிறதுலாம் முடியாது. மனதை அமைதியாக வச்சுட்டாலே நல்லது இருக்குதுன்னு அர்த்தம்.
நம்மளால் மன அமைதியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கறதே கிடையாது. ஏதோ ஒன்று விஷய ஞானத்தை உள்ளே போகிறது, எதை பற்றியா தெரிஞ்சுக்கணும். சரியா? ஒரு வேலை செய்யணும், வேலை தானே செய்யணும். செல்ஃபோன் பார்த்துன்னு சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்தியா மாற்றி வைக்க போகிறோம். இப்போ வேலையை இப்போ ட்ரம்புக்கிட்ட சொல்லி எதை நிறுத்த முடியுமா நம்மளால்? எதை நிறுத்த முடியுமா உங்களால்? ஒரு போரை நிறுத்த முடியுமா? சோறு தின்னும் போது செல்ஃபோன் என்ன குடிச்சவர் ஒரு டிவி பார்த்துட்டே சாப்பிட்றான். எதையா ஒன்று வந்து மண்டைக்குள்ளே இறக்கின்னு இருக்கான். நிஜமான தேவையை நோக்கி யாரும் திரும்புறதே கிடையாது. உனக்கு என்ன தேவைன்னா வாழ்க்கையே எரிஞ்சுன்னு இருக்குது. உனக்கு சோறு தேடவே முடியல, உன்னால் உனக்கு வீடு தேட முடியல. ஒரு பிரச்சனையை வந்து அக்கம் பக்கத்தில் ஒட்டி வாழ்ந்துக்கிட்டு அவன் தூக்கி குப்பையை வாரி இந்த பக்கம் போட்டுறான், அந்த பக்கம் செத்து போன எலி தூக்கி வீட்டு வாசலில் போட்டு அவன் பாட்டை போயிட்டுருப்பான். இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான வாழ்க்கையில் இப்படி ஒரு வேலை தேவையா நமக்கு? தேவையை நினைக்கிறத விட்டுட்டு தேவையில்லாததில் என் மனம் போகணும். யாராவது தேவையை நினைக்கிறாங்களா? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம குழந்தைக்கு இப்படி இருக்குது, நம்ம சாப்பாடு இப்படி வேணும், இப்படி துணிமணிகள் வேணும், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி வாழ்க்கை உயர்த்தணும், இது யாராவது நினைக்கிறோமா? கொஞ்சோண்டு மூச்சு விட நேரம் கழிச்சு ஒரு 10,000 சம்பளம் வந்தால் போதும். அடுத்த கதை செல்ஃபோன் வைக்கிறோம். 10,000 கொடுத்து ஒரு வேறு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சு வாங்க மாட்டோம். 30,000 40,000 செல்ஃபோன் வாங்கிடும். அதில் போயிடுது. அது பெரிய மாயை தானே. 1 லட்ச ரூபா செல்ஃபோன் வாங்க முடியுதில்ல. அது 1 லட்ச ரூபாய்க்கு துணி எடுத்து பாருங்கள். துணி எடுக்க மனம் வரும் உங்களுக்கு? 1 லட்ச ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய்க்கு அரிசி வாங்க மனம் வருமா? அரிசி பருப்பு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கிடுவீங்களா? செல்ஃபோன் வாங்கிடுவீங்க. எப்படி ஒரு மாயை அது? அதில் என்ன உங்களுக்கு தேவை இருக்குது? அதில் என்ன ஒரு டிக்னிஃபைடாக நீங்கள் என்ன நடக்க போகிறீங்க, என்ன பேச போகிறீங்க? உலக ஞானத்தெல்லாம் ஒன்று திரட்டி, உலக அறிவுலாம் ஒன்று திரட்டி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு கொடுத்தா அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறைய பார்க்க வேண்டியது. இது ஒரு மனமாயை. இந்த மனமாயைக்கான செலவு ஏகப்பட்ட செலவு. புரியுதா உங்களுக்கு? நிம்மதியெல்லாம் உங்களுக்கு வந்து இருந்தாலும் நிம்மதி தேர்ந்தெடுக்க மாட்டோம். நம்ம அமைதியாக இருந்தால் சரியாயிடுன்ற நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். சும்மா இருந்தால் போதும், அவங்க தான் தெரியாமல் பேசுகிறாங்க, சும்மா இருந்தால் சரியாயிடும். நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்களே, கொஞ்ச நேரம் சும்மா எல்லாம் சரியாயிடும் சொல்லுவாங்கள. நம்மளால் சும்மா இருக்க முடியுமா? 4 வார்த்தைன்னா நறுக்குன்னு கேட்காம விடக்கூடாது. இன்றைக்கி எப்படியாவது அவங்கள வரட்டும் இன்றைக்கின்னு காற்று உட்காந்துருக்குது. வழியவே பார்த்துன்னுக்கிறது, எப்போ வருவாங்க. வந்தால் போதும், ஒரு வேலையும் ஓடாது. ஏதாவது மனசில் திகில் தீ பிடிச்சிக்கிச்சுன்னு வச்சிங்கன்னா அதை வந்து இன்னொருத்தன் தலையில் பற்ற வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதியாக இருக்காது. ஒரே மனம் அலைவாக இருக்கும். அந்த கோபத்தை வச்சுக்கிட்டு காற்று இருக்கிறது. இப்போ இதுதான் நம்ம இப்போ அலுவலகத்தில் வந்து தன்மணிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அமைதியாக இருக்க மாதிரி இருந்தால் இப்போ நம்மளை வந்து சம்திங் அந்த பாலிடிக்ஸ்லேயோ இதுலேயோ நம்மளை போட்டு பார்த்துடுவாங்க. அதனால் நம்ம எப்பவுமே அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு தன்மணிப்பு இருக்குது இல்லை? அது பேர் தன்மணிப்பு இல்லைங்க, அது பேர் கோழைத்தனம். நம்மளை எதாவது பண்ணிவிடுவாங்க, அதனால் நம்ம முந்திக்கணும், நம்ம வந்து எதாவது நமக்கு முந்தி செய்தணும். அது வந்து உங்களுடைய தன்மணிப்பு கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய கோழைத்தனம். அது பிரத்யேக சந்தேகம், அவன் எதனா பண்ணிடுவான், இவன் எதனா பண்ணிடுவான் அப்படின்னு. அதுக்காக மணிஞ்சு போய் வேறு ஏதாவது செய்து பிரச்சனைகளை அதிகமாக்கி விட்டுறது. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு வேலை தெரியும், ஒரு திறமை இருக்குன்னா எல்லோரும் வந்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனைக்குரிய மக்கள் தான் இருக்கிறாங்க, என்னென்ன வேணாலும் செய்வாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து மனதை அமைதியாக வைக்கும்போது நம்மளை தொட முடியாது. நல்ல நினைப்பில் இருக்கும்போது நம்ம வேலையை கரெக்டாக செய்யும்போது நம்ம ஏற்கனவே என்ன விதைச்சி வச்சோம் அதை நறுக்க போகிறோம். ஏற்கனவே எப்படிலாம் நடந்தோமோ அதோட ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்க போகுது. இப்போ நடக்கிறதாவது ஒழுங்காக நடந்தால் ரிட்டர்ன்ஸ் நல்லதாக வரப்போகுது. எல்லாமே வந்து இந்த சந்தேக கண், கோழைத்தனம், பயம், வேலையை தக்க வைக்கணுன்ற ஆர்வம், இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களை வந்து குழப்பி விட்டுடுது. வேலையை சரியாக செய்யணுன்றது உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு தேவை தெரிஞ்சால் தானே வேலையை சரியாக செய்வீங்க. உங்களுக்கு தேவை தெரியுமா? உங்களுக்கு என்னென்னு, உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியுமா? எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, தேவை என்னன்னு தெரியுமா நமக்கு? முதல்ல வாட் யூ நீடு என்ன தெரியுமா? வாட் யூ வாண்ட் என்ன தெரியுமா? வாட் யூ நீடு சொல்லுங்கள். நீடுன்னா எல்லாமே வேணும், வாண்ட்டுன்னா அதில் எது வேணும்னு அர்த்தம். இப்போ நமக்கு எல்லாமே வேணும். குடும்பம் வேணும், குட்டி வேணும், புள்ள வேணும், பொண்டாட்டி வேணும், வீடு வேணும், கார் வேணும், வானம் வேணும், பூமி வேணும், எல்லாமே வேணும்.
நீடு. வாண்ட் அதில் என்ன வேணும்? அதில் என்ன வேணும் உங்களுக்கு? இவ்வளோத்துலையும் உங்களுக்கு என்ன வேணும்? இதில் வந்து மனுஷனுக்கு எல்லாமே இதுதான். இதில் வந்து நமக்கு சுகம் வேணும். இதில் எல்லாத்துலேயும் நமக்கு என்ன வேணும்? சுகம் வேணும். அந்த சுகத்தை வந்து எப்படி நாசமாக்கலான்றது தான் நம்முடைய தன்முனைப்பு. சுகம் வேணால் சும்மா தானே இருக்கணும், எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்ல. இப்போ வெயில் வருது, பேய் மழை பெய்யுது, நெருப்பாக கொட்டுதுன்றான். வெயில் அது பாட்டு தானே வருது, நீங்களும் சும்மா தானே இருக்கணும். ஆனால் வெயில் ஜாஸ்தியாக இருந்தால் வீட்டுக்குள்ளே போயிடுங்க. வெயில் நின்றுட்டு வெயில் வெறித்தனமாக அடிக்குது, அப்படி இப்படி நம்ம அது மேலே குறை சொன்னோம்னா அது என்ன கேட்க போகுது? காற்று பேய் காற்று வீசுதுன்னா, குளிர் காற்று அடிக்குதுன்றான், மழை வாடை காற்று வீசுதுன்னா, எல்லாத்துலேயும் குறை. உனக்கு சாதகமாக எல்லாம் நடக்கும், அது இயல்பில் அது நடக்குது. அது மாதிரி தான் உலகம் அது இயல்பில் நடக்கும். அவங்க மனநிலைக்கு ஏற்றவர் தான் நடப்பாங்க. இதில் வந்து சுகம் நிம்மதியாக இருக்குன்றது எப்படி முடியும்? மழை நிறைய பெய்யுதுன்னா இயல்பில் பெய்யுது, இயல்பு வாழ்க்கையை கெட்டு விட்டதுன்றான். உனக்கு இயல்பான வாழ்க்கை என்ன இருக்குது? திரும்பி ஆஃபீஸ் போகிறது, வர்றது, சோறு கட்டின்னு போகிறது, இந்த காஞ்சி போன தோசையெல்லாம் தின்னுட்டு நல்ல சோறு கூட தின்றது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை பேசுறது. எப்படி உங்களுக்கு நிம்மதி வரும்? எல்லாத்தையும் குறை பார்த்தா எப்படி நிம்மதி வரும்? அதனுடைய இயல்பில் அனுமதிக்கணும்ல. அனுமதினா வேணாமா? நிம்மதி வேணும்னா அனுபவிச்சு தான் ஆகணும். நிம்மதி வேணும்னா அனுமதிக்கணும். நீங்கள் பாட்டு சும்மா இருங்க, சும்மா இரு சொல்லற, சும்மா இரு. மனதை வந்து அமைதிப்படுத்திக்கிறதுனா மனதை மனதாக வச்சுக்கணும், மனதில் குப்பையாக வச்சுக்கூடாது. இப்போ உங்கள் மனதில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஊரே இருக்குது, உலகமே இருக்குது, ஊர் கருத்து நியாயம் எல்லாம் இருக்குது. ட்ரம்ப்பு முதற்கொண்டு இருக்கிறாரு, எல்லோரும் இருக்கிறாங்க. ஒரே ஆட்டம் தான், பேயாட்டம். நம்மளால் எதுவும் நிறுத்த முடியாது, நம்மளால் ஒரு கர்மத்தையும் நிறுத்த முடியாதுங்க. நம்முடைய எல்லை வந்து நம்முடைய உயரம் நமக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் வந்து கூட்டம் கூட்டி ஊர்கதையை பேசி, இப்போ நான் பேசினுக்கிறது என்னுடைய மன போராட்டத்தை பற்றி. நீங்கள் வரதுனால பேசுகிறேன், யாருமே வரல, நானே தனியாக பேசியிருந்தேன் எப்படி முடியும்? வரீங்க கேட்குறீங்கனால தான் பேசுகிறோம். நான் அதுக்கப்புறம் பேசுனதுக்கப்புறம் என்னுடைய நிலைப்பாட்டுக்கு நான் திரும்பிடுவேன். இப்போ பெரிய பிரச்சனைகளை ஆராய்ஞ்சி எவ்வளோ பேர் நம்ம அதை பற்றி பேசுகிறோம், எவ்வளோ கருத்துக்கள் பேசுகிறோம். அது வந்து மனுஷனோட இயல்பே வந்து பேசுகிறது தானே. பேசுனா ஓகே ரிலாக்ஸாக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது. வந்து எல்லாமே ஆனால் உங்களுடைய குப்பையெல்லாம் தூக்கி அதில் கொட்டி விட்டுறது. அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ வாங்கிக்கோ, இந்த இதையும் வாங்கிக்கோ, எல்லாத்தையும் போட்டு விட்டுறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து நம்மளால் சும்மா இருக்க முடியல, மன அமைதியாக இருக்காது. இப்போ எதுவும் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யாது. இப்போ சாப்பிட்டுன்னே இருப்பான், உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு இல்லாமல் எதாவது கதை பேசிக்கிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு தமாஷ் பண்ணிலாம் சாப்பிட்றாங்களே, சாப்பாடாக இருக்கும். அவன் என்ன சாப்பிட்றான்? விஷம் சாப்பிட்றான். விஷத்தை தின்ட்டு வயிறு என்ன தின்னுன்னு தெரியாமல் தின்னுட்டு ஜீரணமாகவும் வயிற்றை தடவிக்கிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு அப்படியே இருக்கலாம். எந்த காரியமும் செய்கிறோமோ அந்த காரியத்தில் இருக்கிறது அமைதின்னு அர்த்தம். அமைதல் அப்படின்னா என்ன காரியம் செய்யறியோ அந்த காரியத்தில் அமைந்திருப்பது உனக்கு அமைதியை தரும். நீ அமையிறதே இல்லைன்றது தான் முக்கியம். சாப்பிட்டா சாப்பிட்ணும், தூங்கினா தூங்கணும், குளித்தா குளிக்கணும், வீடு பெருக்கணும், துணி துவைக்கணும். துணி துவைச்சிக்கிட்டு வீடை பெருக்கிட்டு செல்ஃபோன் படுத்துகிட்டே பெருக்கலாம். பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்க தெரியாமல் பெருக்கி தள்ளிட்டு போகலாம். யார் வராங்கன்னு தெரியாது, போகிறாங்கன்னு தெரியாது. 4 பிரச்சனையில் ஒரே நேரத்தில் காலை வைக்கிறது. வி கான் சேல் இன் 2 போட்ஸ்னா 2 போட்டில் கால் வச்சு பயணம் பண்ண முடியுமா? நம்ம எத்தனை போட்டில் வைக்கிறோம்? கணக்கே இல்லை. ஒரு வேலை ஒழுங்காக நடக்குமா? நீங்கள் பனி ஆற்றலை, பனி குழப்புறீங்க. பனி ஆற்றுதல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்கிற வேலை ஒருத்தருக்கு ஆறுதலை தரணும். ஆற்றாமை தர மாதிரி வேலை செய்துட்டு நானும் வேலை செஞ்சேன்னு சொன்னால் எப்படி? அது வாங்குகிற சம்பளத்துக்கு ஈடாக பாடு போடணும்ல. சொன்ன மாதிரி என்ன வாங்குறீங்களோ அது பாடு பண்ணணும்ல. இப்போ வாங்குகிற காசுக்கு ஒருத்தர் ஒழுங்காக வேலை செய்யணுமா வேணாமா? நீ வேலை செய்து பெருமிதமாக நினச்சிங்கன்னா எப்படி? அது போகிறதே கூலிக்கு, அந்த கூலிக்கு ஒழுங்காக வேலை செய்யணுன்ற அறிவு வேணுமா வேணாமா? முதல்ல வந்து பணிஞ்சு தானே போகிறோம், ஐயா வேலை கொடுங்கன்னு. போய் கேட்டு உட்காந்தோம்னா அந்த வேலையை கடமையை சரிவர செய்தால் தானே. அங்கே போய் உனக்கு மதிப்பு மரியாதைலாம் தேடின்னு தானே எப்படி? அது என்னை மதிக்கணும், நீ வேலை செய்ய வேண்டியது வேலை மதிப்பு மரியாதை தானாக வரப்போகுது.
நான் வரும்போது எழுந்து நிற்கணும், எனக்கு கீழே நீ வேலை செய்கிற, நான் ஆஃபீஸர், நான் இன்ஜினியர், நான் வந்து சூப்பர்வைசர், நீ ஒரு பதவி கொடுத்தா பதவி தானே வேலை செய்யணும். ஒரு மனிதன் எழுந்து ஒன்று வணங்கணும்னு அக்ரிமெண்ட்டில் இருக்குதா? எல்லோரும் மேனேஜர் எழுந்து நின்று சல்யூட் பண்ணணும்னு இருக்குதாண்ணா? அது இல்லை. அதையே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அவன் உட்காந்து தான் உட்காந்துட்டு போகிறான். வேலை சரியாக செய்கிறான் அதானே நீங்கள் பார்க்கணும். அவன் என்ன பார்க்கல, வைக்கல, எழுந்து நிற்கலை, கும்பலில், இது மாயை தானே. ஒரு மாதத்துக்கு சம்பளம் எவ்வளோ வாங்குறீங்க? சும்மா சொல்லுங்கள். ஒன்று 50,000 வாங்குறீங்க. எவ்வளோ நாளைக்கு? ஒரு 30 நாளைக்கு. 30 நாளைக்கு. 30 நாள் 50,000 செலவு பண்ணிடுறீங்களா? சேர்த்து வைக்கிறீங்க. சொல்லும் போது ஒரு மாதத்துக்கு எனக்கு சம்பளம் 50,000ன்னா 50,000 செலவு பண்ணல, பண்ணுறதில்ல. அப்போ அது நீங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லணுமா வேணாமா? சேர்த்துக்கிற பொருள் உங்களுக்கு துன்பம் மாறாதா? அக்ரிமெண்ட்டில் 50,000 எனக்கு தேவைன்னு சொல்லி தானே வாங்குறீங்க. 50,000 செலவு பண்ணுன்ற அறிவு ஏன் இல்லை? நல்லா சாப்பிட்டு, நல்ல துணி போட்டு, நல்ல படுக்கை வாங்கி, பசங்களுக்கு செலவு பண்ணி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏதாவது உதவி பண்ணி 50,000 க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த 50,000 அடுத்த மாதம் தானே வேலைக்கு போனோம். நீங்கள் இந்த வாங்குகிற 50,000 50 வருஷத்துக்கு சேர்த்து வைக்கிறீங்களா? இப்படி எப்படி போட்டு ஆர்டி போட்டு நகை வாங்கி நட்டு வாங்கி, இதெல்லாம் குழப்பதாங்களா? எல்லாரும் பண்ணுறாங்க. அதான் எல்லோரும் கஷ்டப்படுற மாதிரி படுங்க. வாங்க காசு ஃபுல்லாக செலவு பண்ணுறாங்க. மேபி லாவிஷாக பண்ணுவாங்க. லாவிஷாக கிடையாது அது வந்து நீங்கள் சொல்கிற வார்த்தை என்ன? எனக்கு 50,000 ஒரு மாதத்துக்கு தேவைன்னு தானே நீங்கள் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போகிறீங்க. அப்படி இல்லையா? என் அறிவுக்கு, என் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இவ்வளோ மார்க்கெட்டில் இருக்குதுன்னா நான் சரி, அந்த அறிவு 50,000 விற்கிறீங்கல்ல, ஒழுங்காக விற்கிறீங்களா? நீங்கள் 50,000 அறிவை நீங்கள் விற்கிறீங்க. ஒரு மாதத்துக்கு என்னுடைய அறிவு 50,000 நீ வாங்கி, என்னுடைய திறமையை வாங்கிக்கோ, என்னுடைய உழைப்பை வாங்கிக்கோ, என்னுடைய பணிவை வாங்கிக்கோன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுருவோம். அது மாதிரி நடக்கிறீங்களா? 2 மாதம் கம்பெனி மூட்டை வயசான காலத்தில் என்ன பண்ணுறது? இப்போ பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க. சரி, அதுக்கெல்லாம் நிறைய டெக்னிக் இருக்குது. 58 வயசு ஆகிடுது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதாம்மா, இப்போ அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி ஏர்னிங்ஸ் கொண்டு வரதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பேசிக்கே தாண்டவே இல்லையே, சின்ன விஷயத்தை தாண்டவே இல்லையே. தாண்டினா தானே நிம்மதி எப்படி எடுக்கலாம், நிம்மதியாக எப்படி இருக்கலாம். நிம்மதின்ற வார்த்தைக்கு பொருள் என்ன தெரியுமா? அறிவு இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம். நிம்மதி அறிவில்லாமல் இருக்குதுன்னா உன் அறிவை எல்லா விஷயத்திலும் புகுத்த, உனக்குன்னு ஒரு அறிவு இருக்குதுல்ல. ஒரு வேலையை பற்றிய அறிவு வேறு, ஒரு விஷயத்தை பற்றிய அறிவு. அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், உங்களுக்கு கருத்து இருக்கும். உங்கள் கருத்தை நீ வந்து நுழைக்காது. அறிவை அடக்கிய ஆள், அறிவோடு இருன்னா அடக்கி வச்சிரு. அறிவை கேட்டால் தவிர வெளியிடாதுன்னு அர்த்தம். நிம்மதின்றது வந்து யாராவது உன்கிட்ட கேட்டால் தவிர உன் அறிவை நீ வந்து வெளியிடக்கூடாது. அப்போ நிம்மதியாக இருக்கலாம். புரியுது உங்களுக்கு? இப்போ சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தாண்டாமல் இந்த வாழ்க்கையை நிம்மதி அடைய முடியாது. நமக்கு வேலை செய்ய தெரியாது, ஆற்றாமை நிறைய இருக்குது. அறிவு இருக்கிறவன் வாழ்க்கையை சிந்திப்பான், அறிவு இல்லாதவன் உலகத்தை சிந்திக்கிறான். புரியுது உங்களுக்கு? இன்னொருத்தர் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோமே தவிர நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் நம்ம சிந்திக்கிறது இல்லை. அதுதான் மாயை. மாயின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தெரியுதா மாயின்னு? உங்களுடைய மன கருத்துருவாக்கம் மட்டும்தான் மாயை. உங்களுடைய மனதை வந்து குழப்பறது மட்டும் மாயை. ஏன்னா ஒரு அறிவுக்கும் வர முடியாது. சம்பிரதாயம்னா என்ன தெரியுமா? சம்பரம்னா மாயம். சம்பரத்தில் ஆதாயம் தேடுறது சம்பிரதாயம். நம்முடைய மாயையில் ஆதாயத்தை தேடுற வேலை நம்ம வேலை. புரியுதவங்களுக்கு? மாயை புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்க மனநிலைக்கு அவங்க இருக்கிறாங்க, அவங்கவுங்க பேசுகிறாங்க, அவங்கவுங்க செய்கிறாங்க. அவங்க அலுப்பு என்ன உடம்பு என்னவோ, யாராவது ஒரு இறக்கத்தோடு ஒருத்தரை பார்த்துட்டோம்னால நிறைய பிரச்சனைகள் சரியாயிடும். சாதாரண விஷயங்கள் கூட நம்மளால் வந்து சகிச்சிக்க முடியலும் போது நம்ம வாழ்க்கையை துன்பமயமாக பார்க்குறோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த குயில் கத்துது, மயில் கத்துதுன்னா கத்துது, அவ்வளோதானே. சனியும் கத்துதுன்றோம், சொல்கிறோமா இல்லையா? அது பாட்டில் கத்துது. நம்ம பாட்டில் இங்கே கோழி கத்துது, குரங்கு கத்துது, நம்ம பாட்டில் கிளாஸ் எடுத்துன்னு அது பாட்டில் கத்துது, அவ்வளோதானே. அதில் என்ன ஒரு கோபம் நமக்கு? எவ்வளோ வந்து தப்பான ஒரு நடவடிக்கைகள் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இந்த தவறுகள்லேருந்து நம்ம மீளாத வரைக்கும் இந்த வாழ்க்கை நிம்மதியாக நமக்கு இருக்காது. முள்ளு குத்துது அப்படின்னா உடனே குத்துது, பிடிங்கி கடைசிடுறோம். ஆமாம், கை வச்சு உடனே எடுத்துடுறோம். இந்த மாயன்றது பல வருஷமாக அப்படியே உள்ளே இருக்குது. ஒரே பிடுங்குறது. ஏன்னா அவனுக்கு புண்ணு வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து புண்ணு சொரிஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. சுற்றி
அது வலிக்கும், அது கொஞ்சம் சுகமாக இருக்கும். ரொம்ப நோண்டிட்டா வலிக்கும்ல, அப்போ அப்படின்றது. அந்த மாதிரி இந்த மாயையில், மன மாயையில் ஒருத்தனை வந்து துன்புறுத்தணுன்ற எரிச்சல் நமக்குள்ளே இருக்கும்ல, அதை வந்து சொரிஞ்சு விட்டுனே இருக்கிற மாதிரி புண்ணை சொருமா அவன் ஒரு கடி கடிச்சிட்டானா அப்படியே திரும்பிக்கிறது. புண்ணை அதிகமாக நோண்டினா வலிக்கும்ல, அவங்க திரும்பி எதிர்த்தாக்குது அதிகமாக பண்ணாங்கன்னா பதுங்கிறது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது. ஆமாம், கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறது, அப்புறம் டைம் பார்த்துட்டு காத்திருக்கிறது. நீங்கள் வாழறீங்களா சாவறீங்களான்னு உங்களை கேட்டுக்கங்க. வாழறீங்களா சாவறீங்களா? இப்போ சாக தயாராகும். நமக்கு வந்து டெஸ்டினேஷன் தெரியும். டெஸ்டினேஷன் என்ன சொல்லுங்கள்? எங்கே போய் முடிய போகிறோம்? சாவு, மரணம். அவனவன் மரணக்குழி நோக்கி தான் ஓடுறான். எங்கே போய் விழ போகிற இடம் கரெக்டாக எங்கே போய் விழுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் நிம்மதியாக விழுந்தா என்ன உங்களுக்கு? நமக்கு முன்னாடி நிறைய பேர் விழுந்துகிட்டே இருக்கிறான். இதே பிரச்சனை தானே விழுறான். எவனா நிம்மதியை சேர்த்தானா? கடைசி காலம் ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு ஐயோ 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 ஐயோன்னு ஊரே சுற்றி கித்தி அவன் போய் எல்லா இடத்துலையும் டியூப்பை திரும்பி படுக்க வச்சு குளுக்கோஸ் ஏற்றி சாகிறதுக்குள்ளே இவ்வளோ பெரிய அட்டகாசம் எதுக்கு? நிம்மதியாக சாகணுன்னு எவனுக்காவது விருப்பம் இருக்குதா? சேர்த்து வச்செல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டு நிர்கதியாகி அப்புறம் வந்து பணத்தோடு வா பணத்தோடு போன்னு அனுப்பிச்சி விட்ருவான். இந்த மாதிரி வாழ்க்கைக்கு வந்து நம்ம தயாராகனா நம்ம எப்படி இந்த வாழ்க்கை கடவுளுக்கு எப்படி நன்றியோடு இருக்கிறது? சாதாரணமாக கிடைச்சதுக்கு நன்றியோடு இருக்கணும். நம்ம இடம் போகிற இடம் நல்லாவே தெரியுது, எங்கே போகிறோன்னு தெரியுது, எப்போ போகிறோன்னு தான் தெரிய மாட்டேங்குது யாருக்குமே. அது வயசெல்லாம் பிரச்சனை இல்லை, சின்ன வயசு பெரிய வயசெல்லாம் பிரச்சனை இல்லை. 70 வயசு 80 வயசு நல்லா இருக்கிறான், 30 வயசு ஆள் அடிபட்டு கிடக்கிறான். எப்போ போகிறோன்னு தெரியாத போது நிதானமாக போனால் என்னன்னு கேட்குறேன் நான். தெரியுமா தெரியாது நமக்கு. இதே மாதிரி சண்டை வம்பு வழக்கு எல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. பார்த்தா அறிவு வரலன்னா எப்படி? அது பார்த்தா அறிவு வரலன்னா எப்படி? அந்த வேலையை தானே நீங்கள் செய்யணும். நீ படுக்க விரிச்சியா, அதை பெருக்கினியா, அதை வச்சியான்னு இன்னொருத்தரை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களே போய் செய்ய வேண்டியலாம். செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்கிறதில்ல. யாராவது விரித்து வைக்கணும். அப்புறம் அதில் ஏதாவது ஒரு சின்ன முள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா முள்ளோட படுக்க வச்சு கொல்லை பார்க்குறியான்னு கேட்குறது. இதெல்லாம் என்ன பிரச்சனை? நம்மளை உருவாக்குற பிரச்சனை தானே. அவங்க வந்து விரிக்கலான்னு நம்ம விரிச்சுக்கிறோம், அவங்கள வந்து பெருக்கலான்னு நம்ம பெருக்கிறோம், அவங்க துவைக்கலான்னு நம்ம துவைச்சிக்கிறோம். இப்படி பரஸ்பரம் நம்மளால் நம்ம காரியம் செய்ய முடியவும் முடியாதா? மனம் ஒத்துக்கிறது இல்லை. என்னம்மா? உங்கள் வேலையை நீங்கள் எப்போவுமே செய்துக்கலாமா? உங்கள் வேலையை நீங்கள் எப்போவுமே செய்துக்கலாமா? படுக்கை விரிக்கிறது இன்னொருத்தர் படுத்தாலும் அது நம்ம வேலை நம்ம செய்யலாம். நம்ம படுக்கை நம்மளே விரிச்சிக்கலாம், நம்ம சாப்பிட்டு தட்டை நம்மளே கழுவிக்கலாம். நம்ம வேலையை நம்மளால் எப்போவுமே செய்துக்க முடியும். ரொம்ப வயசான பிறகு தான் முடியாது. இப்போ வந்து இன்னொருத்தரை வந்து வேலை வாங்கிட்டு பழக்கப்பட்டு நம்ம அவங்க மேலே குறை வேற வச்சுப்போம், சரியாக செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. காசு வாங்கிட்டு செய்கிற வேலையை ஒழுங்காக செய்கிறதில்ல, காசு வாங்காமல் செய்கிற வேலையை எப்படி ஒழுங்காக செய்வாங்க? இந்த மாதிரி இந்த மனோமாயை தான் பெரிய சிக்கலுங்க. உலகம் ஏன் துன்பமாக இருக்குதுன்னா நம்முடைய ஈகோ தான். இப்போ வந்து இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நல்லா தன்மணிப்பட தன்மணிப்பட மார்க் வாங்கு, அதுதான் நீ வெற்றின்னு மாதிரி தான் நம்ம வந்து இன்கான் பண்ணியிருக்காங்க எல்லாரும் மைண்ட்லேயும். அது நோக்கி தான் எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். படிக்கிறது சில பேருக்கு தாங்க வரும், எல்லாருக்கும் வராது. 50 பசங்க படிக்குதுன்னா ஒரு 5-6 பசங்க நல்லா படிக்கும், மற்றது தெரிஞ்சுக்கும், மார்க் வாங்காது. ஆனால் அதுக்கு படிக்காதுன்னு அர்த்தமா? அது மார்க் வாங்கலைன்னா அவனை விட திறமைசாலியாக இருக்கும். இப்போது நாங்கள் இன்ஜினியரிங் படிக்கும்போது நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் ட்ராயிங்னு ஒரு இன்ஜினியரிங் ட்ராயிங் ஒன்று வச்சாங்க. அதில் வந்து ஒரு 2 கேள்வி தான் கேட்டிருந்தான். 80 மார்க் ஒன்று, 20 மார்க் ஒன்று. எக்லிப்ஸ்னு ஒன்று இருக்குது, சைக்ளாய்டுன்னு ஒன்று இருக்குது. ஒரே ஒரு புள்ளி தான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். சைக்ளாய்டு கேட்டக்கா நான் எக்லிப்ஸ் வரைஞ்சி வச்சுட்டு வந்துட்டேன். புரியுதா உங்களுக்கு? செகண்ட் கிளாஸ் எனக்கு இது கிளாஸ் போயிடுச்சு. வேலைக்கு போகும்போது கம்பெனியில் செலக்ட் பண்ணும்போது என்னை மட்டும் தான் செலக்ட் பண்ணோம். மற்ற நான் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கின 4 பேர் வீட்டுக்கு அமிச்சான். புரியுதா உங்களுக்கு? ஐக்கு நம்முடைய டேலண்ட்டுன்றது வந்து மார்க்கில் இல்லை. நம்ம வந்து எப்போ வந்து பர்சனலாக நமக்கு வாய்ப்பு வரும்போது எப்படி நடந்துக்கிறோன்ற ஆட்டிடியூடில் இருக்குது. படிக்கிறதுனால மார்க் வாங்குறதுனாலலாம் எல்லாம் பெரிய ஆள் ஆகிறதில்ல. இப்போ சீர்காழி கோவிந்தராஜன் வந்து பாடும் பொழுது அவருக்கு வந்து வேறு ஒருத்தருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து இவருக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க.
அவர் அந்த இதை கிழிச்சு போட்டு வந்துட்டு பெரிய ஆளானார். ஆனால் மார்க் நம்மளை தீர்மானிக்கிறது. நம்ம மார்க்குக்காக படிக்க வைக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்க வைக்கலாம். இது என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. ஆனால் மார்க் வாங்கியே ஆகணும். நீயே படிக்கலை, நீ போய் உன் பிள்ளைய படினா அது எப்படி படிக்கும்? அந்த ஹெரிடிட்டரி வேலை செய்யாதான்? அப்போ போட்டா போட்டியில் படிக்க வைக்க முடியாதுல்ல. படிச்சிருந்தா நீ படிச்சிருக்கணும். உனக்கு புரியுதா முதல்ல? ஏதாவது உனக்கே புரியாது, நீ மண்டையில் ஏற்றுற. அதை படி, இதை படி, அப்படி படி, இப்படி படி, எதை வாங்க அது வாங்குன்னு சொன்னால். இப்போ எங்கள் அம்மாலாம் படிக்காதவங்க தான். ஒரு நாள் என்னை படின்னு சொன்னதே கிடையாது. எங்கள் அப்பாலாம் என்னை படின்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா கொஞ்சம் 8வது வரைக்கும் தான் படித்தார். எங்கள் அம்மா படிக்காதவங்க. படின்னு நான் சொன்னதே கிடையாது, நாங்களே தான் படித்தோம். இப்போ அப்படியே இருக்குது. மார்க் வாங்கணும், படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும், அப்படி படிக்கணும், இப்படி படிக்கணும். குழந்தைங்கள போட்டு வராத வாய்க்குள்ளே போட்டு திணிச்சா எப்படி வரும் அது? அதுக்குன்னு ஒரு மக்கள் இருக்காங்க, சொல்லாமையே படிப்பாங்க. தெரிஞ்சுக்கணுன்றது ஆர்வம் தான் நமக்கு இருக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டோம்ன்ற ஆர்வம் தான் போதும். எல்லோரும் இப்போ டாக்டர் படித்து எல்லோரும் டாக்டர் ஆகிட்டா நோயாளி யார்? எல்லாருமே இன்ஜினியர் ஆகிட்டோம். மற்ற வேலை யார் செய்கிறது? அது எதுக்குன்னு பிரபஞ்சம் யார் தேர்ந்தெடுக்குதோ அவங்க தான் படிக்க முடியும். நம்ம ஒரு ஒரு தூண்டுகோலாக இருக்கலாம். சரி படிச்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. நீ படித்தாதான் நாளைக்கு நல்ல வேலைக்கு போக முடியும், நல்ல வேலைக்கு செய்ய முடியும், ஒரு சம்பளம் வரும், காசு வரும், பணம் வரும்னு இந்த கூலிக்கார படிப்பையே மைண்டில் வச்சா, இதை படித்து சம்பாதிக்கணுன்ற ஆர்வத்தை தூண்டி 10 பேர் படிச்சுட்டு போய் 10 பேர் உட்காந்துருப்பான், 10 பேர் இன்டர்வியூ வைப்பான். ஒருத்தனுக்கு கிடைக்கும், ஒருத்தனுக்கு கிடைக்காது. இப்போ 9 பேர் தோற்று போனோம்னா வேறு வேலையை தேடணும். இப்போ தன்முனைப்புன்றது நீங்கள் ஊட்ட தானே. நீ படின்றாலும் நான் படிச்சிருமா, கரெக்டாக நீ எவ்வளோ அழுத்துறியோ அதை அதுக்கு ஏற்ற மாதிரி தப்பு செய்யும். இயல்பாக இருக்கணும். சாதாரணமாக நீ படிச்சுக்கோ, கொஞ்சம் தெரிஞ்சுக்கோன்னு சொன்னால் போதும். படிக்கலைன்னா விளையாட்டு போகணும் கூட வேண்டியதுதான். அது எதுக்கு இந்த பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்திருக்கோ அதில் கொண்டு போய் நிறுத்திடும். அது இப்போ எல்லோரும் அரசியல்வாதிலாம் மொத்த பேர் படிச்சுட்டு வந்துருக்கான். படித்தவன்லாம் கூலிக்காரனாகிறான், படிக்காதவன்லாம் ஆள்றவனாக இருக்கிறான். அவனை அங்கே தேர்ந்தெடுத்து வைக்குது அது. அதனால் அது தெரிவு செய்திருக்கு. இப்போ நீங்கள் எதுக்கு எந்த வேலைக்கு லாய்க்குன்னு அதுக்கு தான் தெரியும். யாருக்கு? பிரபஞ்சத்துக்கு தெரியும், படைப்பாளனுக்கு தெரியும். உன்னை இங்கே வைக்கணும், உன்னை இங்கே வைக்கணும். சும்மா கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, ஆனால் அவனை தெரிஞ்சுக்கோ, பேச தெரிஞ்சுக்கோ, இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கோ, கணக்கு தெரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு வாழுன்னு ஒரு அறிவை நம்ம ஊட்டோன்னா எப்படி வாழும்? அதுக்கும் தயாராகிடுவோம். இப்போ ஐயா, நீங்கள் பிரபஞ்சம் தான் தேர்ந்தெடுக்குன்னு சொல்கிறீங்க, யாராவது எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த மாயை மட்டும் எப்படி நான் பொறுப்பேற்றுக்க முடியும்? நான் தேர்ந்தெடுக்குன்னு சொல்லுங்கள். ஏங்க அதாதாங்க, உங்களுக்கு ஒரு சுதந்திரம் ஒன்று இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கலாம். இப்போ ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் நல்லா வேலை செய்யலாம், லஞ்சமாக வாங்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷன். அது சாப்பாடு போடுறாங்க, சாப்பிடலாம், சாப்பிடாமல் இருக்கலாம், உங்களுடைய ஆப்ஷன். அந்த சுதந்திரம் நமக்கு இருக்குது. ஒரு இடத்துல வச்சா நீ ஒழுங்காக பணி ஆற்றணும். நீங்கள் அது கண்ட்ரோல் தான் இருக்குன்றீங்க. அந்த மனதுன்றது என் அறிவுடைய கண்ட்ரோல் தான். மனம் உங்களுடைய கண்ட்ரோல் தான். நீங்கள் தேவையில்லாத செய்யும்போது தேவையில்லாததில் அது கோத்து விட்டுரும். அது ததாசுன்ற வார்த்தை தான் கேட்கணும். என்ன நினைக்கிறோ அதே ஆக்கி விட்டுரும். நல்லது நினச்சா நல்லது ஆகிடும், கெட்டது நினச்சா கெட்டது ஆகிடும். அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது. நீ என்ன விரும்புகிறியோ அது. ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காது, என்ன நடக்க போதோ அதான் நம்ம நினைப்போம். தத்துவமசின்றாங்கள, நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். அதை கொஞ்சம் மாற்றணும். என்ன நடக்க போதோ அதை மட்டும் தான் நம்ம அதிகமாக நினைப்போம். ஆழ்ந்து நம்முடைய மனம் அதில் போயிடும். நம்ம ஆழ்ந்து நினைக்கிறதுலாம் நடக்குதான்னா, கண்ணதான் சொல்ல, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை அப்படின்னு. அது மாதிரி நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்குதோ அதை மட்டும்தான் நம்மளால் ஆழ்ந்து நினைக்க முடியுது. இல்லைன்னா மேம்போக்கத்தனமாக தான் எல்லாத்தையும் நினைப்போம். புரியுதா உங்களுக்கு? இந்த பிரபஞ்சம் நம்மளுடைய சுதந்திரத்தை தான் வச்சுருக்குது. ஒரு போஸ்டிங் கொடுக்குது, அது நீ நல்லாவும் பண்ணலாம், தப்பாகவும் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. நல்லா பண்ணால் நல்லது, கெட்டது பண்ணால் கெட்டது. சரியா? இன்னொரு ரகசியம் இருக்குது பிரபஞ்ச பேராற்றல்கிட்ட. நீ நல்லது கெட்டது பண்ணுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதை சொல்லிட்டு பண்ணின்றது தான் பிரச்சனை. பிரபஞ்சத்துக்கிட்ட கடவுள்னு சொல்கிறான்ல, கடவுள்கிட்ட சொல்லிட்டு பண்ணியா சொல்லாமல் பண்ணியான்றது தான் பிரச்சனை. இப்போ ஒரு நல்லது பண்ணுறீங்க, கடவுளே நான் இதை செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு செய்கிறோமான்றது தான் கேள்வி. ஒரு தப்பு பண்ண போகிறோம்,
கோபம் வருது, கடவுளே அப்படின்னு சொல்லிவிட்டு கோவப்படுறது தான் இது விரும்புது. நீயா கோவப்படுறது தண்டனைக்குரியது, சொல்லிட்டு பண்ணால் மன்னிப்புக்குரியது. இது எப்போவுமே தெரிஞ்சுங்க. நமக்கு கோபம் வந்தபோது கூட கடவுளே அப்படின்னு ஒரு தடவை நினைவு கூர்ந்த நிலையில் செய்யும்போது நம்ம தடுக்கப்படுறோம். நிறைய விஷயங்களை அடைக்கிடும், அதுவே அடைக்கிடும். அந்த கடவுள் நினைப்பே அந்த ஒப்படைக்கிறதுனால அது நம்ம கையை பிடிச்சி கரெக்டாக இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லும். நீங்களாக தன்முனைப்பில் போனீங்கன்னா என்ன வேணால் பண்ணுவீங்க, அதுக்கு தண்டனைக்குரியது. கடவுளை அழைத்து பண்ணும் பொழுது அது மன்னிப்புக்குரியது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியறதில்லை. இப்போ தப்பு செய்யாத மனிதர்கள் இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர். நல்லது செய்கிற மனிதன் இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர். தப்பு செய்யாத மனிதன், நல்லது செய்கிற மனிதன் யாரோ ஒருத்தர் இருக்கான். பெரும்பான்மையானவர் ரெண்டுத்துலேயும் இருக்கிறான். நல்லது செய்கிறான், கெட்டது செய்கிறான். செய்யும்பொழுது கூப்பிட்டு செய். ஒரு தடவை பிரபஞ்சத்தை கூப்பிட்டுக்கோ, கடவுளை கூப்பிட்டுக்கோ. இதுதான் முக்கியமானது. நீ என்ன தப்பு செய்த, என்ன நல்லது செய்தலாம் இங்கே கணக்கில் வராது. என்னை கூப்பிட்டேன்றது மட்டும் தான் கணக்கில். இப்போ உங்கள் பையன் இருக்கான்னு வச்சுங்களேன், கேட்டுட்டு செய்தானா எல்லாத்துக்கும் அனுமதி தான். தப்பு செய்தாலும் ரைட்டு, அப்பா தெரியாமல் செய்யிட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டான்னா மன்னிப்பு தான். நம்ம உடனே தண்டித்து நாசம் பண்ணிட மாட்டோம். அதே மாதிரி இறைவனுடைய கருணை நம்ம மீது எப்படி இருக்குன்னா, நீ சொல்லிட்டு செய். கொஞ்சம் சொல்லும் போது நிறைய மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? சொல்லாமல் செய்கிறது நல்லது இருந்தாலும் கெட்டது தான். இப்போ நல்லது காலம் இல்லைன்றோம். நல்லதுக்கு காலம் இல்லை. நீ என்னை கூப்பிட்டு சொல்லிட்டு செய்தியா, நீயா செய்து எப்படி நல்லது செய்ய முடியும்? நான் செய்ததுன்னு நல்லது. அது நல்லது காலம் இல்லை. நல்லது செய்கிறதுக்கு எது காலம்? எல்லா காலத்துக்கும் நல்லது செய்யலாம் இல்லையா? நல்லது செய்யறதுக்கு காலம் இல்லைன்றது எல்லா காலத்துலையும் நீங்கள் நல்லது செய்யலாம். கேள்வி என்னன்னா, கடவுளை கூப்பிட்டு செய்தியா, சொன்னியா? ஒரு இயக்க மாற்றல் இருக்குல்ல, அதுக்கிட்ட சொன்னியான்றது தான் கேள்வி. பெரும்பாலான பாவங்கள் நமக்கு மன்னிக்க போகிறதுனால தான் இங்கே உட்காந்துருக்குறோம். எல்லாம் நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் பிடிக்கிறதா இருந்தால் எல்லோரும் அடிச்சிருப்பாங்களா இல்லையா? நம்ம ஒரு தடவையாவது கடவுளேன்னு சொன்னதுனால அந்த மன்னிப்பெல்லாம் நிகழுது. சொல்லிட்டு தான் செய்யணும். எந்த வேலை செய்தாலும் ஒரு தடவை பார்த்துக்கோ. அது இந்த பெருமாளுக்கு படையல் வைக்கும்போது சாப்பிடும்போது காட்டுவாங்க. காணருள் என்னது, இப்படி காட்டிட்டு சாப்பிடுவாங்க. நைவேத்தியம் பண்ணும் இப்படி காட்டிட்டு காட்டுவாங்க. என்ன சாப்பிட்றன்றதை காட்டணும். ஒரு தடவை இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல் சொல்லிவிட்டு செய்யுங்க. இது ஒரு சாதாரண விஷயம்னு நினைக்காதீங்க. இப்படி சொல்லிவிட்டு செய்து பாருங்கள், நிறைய விஷயங்கள் மாறி அமைஞ்சிடும். இது ஒரு நம்பிக்கை இல்லை, இது ஒரு இயக்கம். இது முதல்ல என்ன பண்ணுறோன்றது நீங்கள் தெரிஞ்சுங்க, அது கடவுளுக்கும் தெரியுங்க. நிறைய விஷயங்கள் சரியாயிடும். தெரியுமா? கோவம் வந்தால் கூட கோவம் வருதுன்னு தெரிஞ்சுங்க. கடவுளே கோவம் வருது எனக்குன்னு சொல்லுங்கள், பாதி கோவம் குறைஞ்சிடும். தன்முனைப்பு போயிடும். உங்களை முன்ன வைக்காமல் வேறு யாரையும் முன்ன வைக்கிறீங்கள, இப்போ ஈகோவிலேருந்து வெளியே வரத்துக்கு தான் ஒரு வழி. ஆனால் இதை மனதை டெய்லி நொறுக்கி பிடிக்கணும். பிடிச்சி இந்த ஈகோவை தெரிஞ்சு அதை காலி பண்ணாத வரைக்கும் அது உங்களை நிம்மதியாக வாழ விடாது. நீங்கள் பிரச்சனைகளை தான் உங்களுக்கு சாப்பாடு. டெய்லி சாப்பாடு இது பிரச்சனை தான். பிரச்சனை இல்லைன்னா உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆமாம், நீங்கள் பிரச்சனை இல்லைன்னா உங்களால் வாழற மாதிரியே நினைப்பே இருக்காது. ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே இல்லையே, சும்மா இருக்கிறோமே, பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, பார்க்குறதுக்கு எவனும் வரல, ஃபோன் ஒன்றும் வரல. ஒரு நாளைக்கு எவனும் ஃபோனே பண்ணலன்னாலும் ஒரு பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு. யாருமே ஃபோன் பண்ண மாட்டான், எல்லாம் மறந்துட்டானா நம்மளை. என்னன்னு நாதி இல்லாமல் போயிட்டோமா? இவனே ஒரே பெருங்கற்பனையில் போய் குலைச்சிக்கிறது. சும்மா தான் இருக்கிறேன். இப்போ என்ன குடிமொழிக்கு போச்சு? வேலையே இல்லை, ஒரு வேலையும் இல்லை. என்ன பண்ணலாம்? வீட்டை ஒட்டடை அடிக்கலான்னு போய் அடிக்கிறது. புரியுது உங்களுக்கு? உங்களால் வேலை செய்யாமல் இருக்க முடியாது, படுத்துக்கலான்னாலும் படுக்க முடியாது. எதுவுமே உங்களுக்கு வேலை இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கையே இல்லாமல் போயிடும். வேலையை செய்கிறவனுக்கு நிம்மதி இருக்கும். வேலை செய்ய தெரியாதவனுக்கு வேலை செய்தாலும் அவன் நிம்மதியாக இருக்க மாட்டான். பணியாற்றுதல்ன்றது அவ்வளோ பெரிய விஷயம். அது புரியுது உங்களுக்கு? இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் நம்ம சிக்கியிருக்கிறோம். அது சும்மா ஒரு பேசுகிறோம். இப்போ நம்மக்கிட்ட இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறத தாண்டி இதை தாண்டாமல்
பெரிய பெரிய விஷயங்கள் ஆன்மீகம் அது இது தியானம் யோகம் இதெல்லாம் பயில்றது எப்படி வந்து சரியாகும்? சரியாகிறது வாய்ப்பு இருக்குதா? கொஞ்ச நேரம் தலைகதான் நில்லுங்க, கொஞ்ச நேரம் வந்து சுகாதாரத்தில் உட்காருங்க. நீங்கள் உட்காந்தாலும் நீங்கள் வேறு எங்கே தான் இருப்பீங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு வந்து யோகாவில் உட்காந்துக்குது. அடுப்புக்கிட்ட இருக்குமா யோகா, இங்கே இருக்குமா யோகா? உங்களுக்கு நேரம் கிடச்சா அந்த நேரத்தை வந்து நிம்மதி செலவு பண்ணுறதில்ல, வேறு ஏதாவது வேலையில் செலவு பண்ணுறது. சீரியல் பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது செல்ஃபோன் பார்க்கலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் பேசிட்டு வரலாம். உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் போது மனதோடு ஒன்றி வாழணுன்ற அறிவு நமக்கு இருக்கிறதில்ல. இருக்க முடியுன்றீங்க. இப்போ நான் இங்கே உட்காந்துக்கிறேன், நீங்களாம் வந்தால் தான் உண்டு, வரலன்னா நம்ம வாட்டில் உட்காந்துருக்கணும். மரம் செடி கொடி இது கூட சும்மாவே இருக்கணும். புரியுது உங்களுக்கு? இங்கே யாரும் கிடையாது. இருக்க முடியுது அது மாதிரி. அதான் இருக்கிறதுனால தான் இங்கே பேசிட்டு இருக்கிறேன். இருக்க முடியுதான்னா இருக்கிறதுனால தான் பேசிட்டு இருக்கிறேன். சும்மா இருக்கிறதுனுடைய சுகம் வந்து யாருக்கும் தெரியறதில்ல. சும்மா இருந்தால் சுகம்னு சொல்கிறாங்க, சும்மா இருக்கிறது நம்மளால் முடியலன்றது தான் நம்முடைய அவலம். இல்லை தனித்து இருக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கிறது. லோன்லினஸ்ன்றாங்கல்ல, லோன்லினஸ்ன்றது தனியாக இருக்கிறது, யாருமே இல்லாத அங்கலாய்ப்பாக இருக்கிறது. ஐயோ எவனுமே நம்மளை பார்க்கலையே, எவனுமே இல்லையே, பசங்க கூட இல்லையே, நம்ம லோன்லினஸ், அலோன், அது தனியாக இருக்கிறது. நான் மட்டும் என் மைண்டில் 100 பேர் இப்போ இருந்தாலும் நான் மட்டும் இருப்பேன். நீங்கள் நீங்களாக இருங்க, நீங்கள் நீங்களாக இருங்க, நான் நானாக இருக்கிறேன். நான் எப்போ நீங்களாக மாறுறேனோ அப்போ பிரச்சனை வந்துடும். எப்படி மாறும் தெரியுமா? அது மூஞ்சப்பார் எப்படி இருக்குது, அது என்ன துணியாக போட்டுக்குது, அது எதுக்கு உனக்கு இந்த பிரச்சனை? அது ஏதோ போட்டுட்டு போகிறாங்க, ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் பாட்டில் இருக்கலாம். நம்மளை பார்வை பட்டவனே பல கருத்துக்கள் உருவாக்குறோம்ல, நம்ம தனியாக இல்லை. அவங்கள தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டோம், நிறைய பேரை வச்சுக்கிட்டோம். இப்போ மனம் போராட்டமாக இருக்குமா? எல்லோரும் மிதி மிதிச்சு எப்படி இருக்கும்? நசுங்கி போன மனம். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா? இப்போ வளரும்போது ஐயா நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம், இப்படி சொல்லிட்டு அதுதான் நம்ம வந்து மனசில் இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதை வச்சு தான் நம்ம மறுபடியும் இப்போ பார்க்குறோம். அது இல்லாதப்போ நம்ம நினைக்கிறோம், ஓகே இது இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஆமாங்க. நீங்கள் வந்து மாயை வந்து உங்களுடைய மனதை வந்து எல்லா குப்பைகளும் போட்டு குழப்பிடுவீங்க, அப்புறம் கொளுத்தியும் விட்டுருவீங்க, அப்புறம் தீயா பற்றி எரியும், நிம்மதி இல்லாமல் துடிப்பீங்க. அப்போ யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுவாங்க, ஒரு ஆறுதலாக வார்த்தை பேச கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்கும். அம்மா வந்து ஒன்றும் கவலைப்படாதரா அப்படி ஏதாவது சொன்ன உடனே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த நிம்மதி முடிஞ்ச உடனே திரும்பி தீ வச்சுக்கிறது. இது நீங்கள் வாழறீங்களா சாவுறீங்களான்றதை நீங்கள் முடிவு பண்ணணும். நம்ம வாழறோமா சாவுறோமா? சாவுறோம். சின்ன வயசுலேருந்து நம்ம ஏற்றினதை வந்து நம்ம மாற்றணும். அப்போ இதுதான் ஓகே. இப்போ மாற்றலாம் முடியாது உங்களால், மனசுக்குள்ளே மாற்றணும். மாற்றுறதெல்லாம் இங்கே முடியாது, ஏற்றுக்கிறது. இங்கே கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஒத்துக்கிறதுக்கு தான் நிறைய இருக்குது. நான் கற்றுக்கிட்டெல்லாம் மாற முடியாது, ஒத்துக்க வேறு வழி கிடையாது. நீ ஒத்துக்கலைன்னா சண்டை போட்டு பாரு, உன்னால் எவ்வளோ முடியுமோ கற்று. அது முடியாது. நீ வந்து சும்மா சரி ரைட்டுன்னு போயிட்டே இருக்கணும். யாரை தான் வந்து ஏற்றி சென்று போட்டு சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபே அப்படி இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. எள்ளுன்னா எண்ணெய் ஆகிடுவாங்க. புரியுது உங்களுக்கு? அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒத்துக்கிறது தான் இங்கே நிறைய கற்றுக்கணும். நிறைய கற்றுக்கிட்டு ஒத்துக்க முடியாது, ஒத்துக்கிறத கற்றுக்கணும். ரைட்டுன்னு சொன்னீங்கன்னா ரைட் ஆகிடும், தப்புனீங்கன்னா தப்பாகிடும். ஏற்படி முடிவு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஸோ இந்த நெருப்பை தாண்டாமல் இந்த வாழ்க்கையை நீங்கள் சுவைக்க முடியாது. சோறு கூட ஒழுங்காக சாப்பிட முடியாது. எல்லாத்துலேயும் குறையாக தான் இருக்கும். இந்த உலகம் வந்து குறையானது தான். ஏன் குறையானது? நம்முடைய மனம் குறையானது. சர்க்கரை எப்படி இருக்கும், இனிப்பு எப்படி இருக்கும், அது நமக்கு தெரியாது, சாப்பிட்டதுன்னு தெரியும். புரியுது உங்களுக்கு? ஆனால் பொருளை பற்றி சொல்லிடலாம், அருளை பற்றி சொல்ல முடியாது. இனிப்பு சர்க்கரைன்றது பொருள், இனிப்புன்றது அருள். அருள் மறைவாக இருக்கும். மறைவானதை வந்து நம்ம ருசிக்கலாமே தவிர அது அது வந்து வியாகியானம் பண்ண முடியாது, அதை விரிவுரை ஆற்ற முடியாது. அப்படி தான் இருக்குது. வெயில் எப்படி இருக்கும், சூடாக இருக்கும். சூடு எப்படி இருக்கும் தெரியாது. அவ்வளோ. ஒன்று தெரியும், ஒன்று தெரியாது. நம்ம முகம் முன்னாடி தெரியும், பின்னாடி தெரியாது. ரெண்டு விஷயங்களும் ஒன்று தெரியும், ஒன்று தெரியாது.
ஒன்றை ஏற்றுக்கணும், ஒன்றை செய்யணும். தெரிஞ்சதை செய்யணும், தெரியாத நீங்கள் ஏற்றுக்கணும். அப்படி தானே இருக்குது. நீங்கள் தெரியாது தெரிஞ்சுக்கணும், தெரியவே தெரியாது தெரிஞ்சுக்கணும் பாடுபடும் போது தானே சிக்கல் வருது. ஏன் உம்முன்னு இருக்கிறான்னு கேட்பான். யாரோ வீட்டில் உட்காந்துருக்கணும், எதுக்கு உம்முன்னு இருக்கிறேன்? சரி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி சொல்லிக் கொடுக்க முடியுமா? உம்முன்னு இருக்கிறியா, சரி கொஞ்ச நேரம் இரு. உம்முன்னு எதுக்காக உம்முன்னு இருக்கிறேன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? அவங்க 1000 பிரச்சனை இருக்கும். அவங்களாம் சரியாகி வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்ல. அவன் ஏன் அப்படி இருக்கிறான், இவன் ஏன் இப்படி இருக்கிறான், சரி கேட்கவும் பயமாக இருக்கும் போய். ஏன்னா வேறு ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு பயம். இந்த குடும்ப உறவுகளில் 2 பேர் இருந்தாலும் சண்டை தான். 2 பேர் இருந்தாலும் சண்டை தான். ஏன்னா 2 பேருடைய தேவையும் வேறு வேறு, தேவைகள் ஒன்றிணையாது. உங்களுடைய தேவை ஒன்று, அவங்களுடைய தேவை ஒன்று. புரியுது உங்களுக்கு? இந்த தேவைகளை ஒருத்தருடைய தேவையை இன்னொருத்தர் சீர் செய்யவே முடியாது. உங்கள் தேவையை நீங்கள் தான் நிறைவேற்றிக்க முடியும். இதுதான் இயற்கையினுடைய விதி. இப்போ நம்ம அப்படியே வாழுறோம். நான் என்னை பற்றி உனக்கு தெரியாதான்னு போய் நம்ம ஒருத்தரை கேட்குறோமே, இது என்ன அறிவான பேச்சாது? இவ்வளோ நாள் என் கூட என்னை பற்றி உனக்கு தெரியாதா? என்ன தெரியும் உன்னை பற்றி? என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? யாரை பற்றி யாருக்கும் தெரியாது. நீ அப்படியே திறந்து புத்தகமாக பேசுகிற, எல்லாத்தையும் வெளியெடுத்து வைக்கிற. தேவையானதை சொல்லுவேன், தேவையானதை மறைச்சிக்குவேன். அப்புறம் என்னை பற்றி தெரியாதா? எனக்கு எது பிடிக்குன்னு உனக்கு தெரியாதா? என்ன பிடிக்கும் உனக்கு? நிறைய பிடிக்கும், அதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியுமா? இப்போ நம்ம பிரச்சனைகளை உருவாக்கி, அதை கருவாக்கி, அதை குழந்தையாக்கி, வளர்த்து ஆளாக்கி நம்ம தோளில் வச்சுக்கிட்டு அப்புறம் சுமக்கிறான்னா எப்படி முடியாது? புரியுதா உங்களுக்கு? அப்போ எப்படி நிம்மதி கிடைக்கும் இந்த வாழ்க்கையில்? நிறைய ஆன்மீக கருத்துக்கள் இருக்குது. நீங்கள் அப்படி செய்யுங்க, தானம் பண்ணுங்கள், தர்மம் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள். முதல்ல நீ ஒழுங்காக வேலை செய்ய. அப்படின்னா அது மட்டும் செய்யறதில்லை. ஒழுங்காக வேலை செய்வீங்களா நீங்கள்? உங்களால் ஒழுங்காக வேலை செய்ய முடியுமா? எந்த வேலையாவது ஒழுங்காக செய்திருக்கீங்களா? எதுவுமே ஒழுங்காக செய்ய முடியாது உங்களால். எல்லாருடைய இயல்பாக தான். ஏன்னா அந்த வேலையே உங்களுக்கு சுமையாக இருக்குது. வேலை சுகமாக இல்லை. வேலை சுமையாகிறவன் டயர்டாகிடுவான். வேலை சுகமாக இருக்கிறவன் ஆற்றல் ஆகிடுவான். செய்ய அவனுக்கு ஆற்றல் பெருகுமே தவிர டயர்ட் ஆகாது. புரியுது உங்களுக்கு? வேலை சுமையாக இருக்கும், எதை எடுத்தாலும் சுமை, அலுப்பு. ஏன்னா இந்த வாழ்க்கையை நாசமாக்கி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கிடைக்கிறதையும் நாசமாக்குறது. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஈகோவை வச்சுக்கிட்டு வாழறதுன்றது, ஈகோலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரிஞ்சுங்க. இப்போயாவது தெரிஞ்சுங்க. உங்களை அவமானமாக யாராவது பேசும்போது அவங்க உங்களை அவமானப்படுத்தலை, நீ ஏற்கனவே அவமான பிண்டோன்றது சொல்லி காட்டுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. நீ அவமானத்துக்குரியவன் அப்படின்றத உங்களை காட்டுறாங்க. அதுதான் அந்த கடவுளுடைய சோதனை. நீ ஒரு அசிங்கன்றதை உங்களுக்கு காட்டுறாங்க. நீ அசிங்கன்றது தெரியாமையே தெரிஞ்சும் மூடி மறைக்கிற பாரு, அது உனக்கு துன்பம் தான் உனக்கு. இதுதான் ஈகோவை டச் பண்ணுறது. நீ உன்னை பற்றி ஒரு கருத்து உருவாக்க வச்சுருக்க, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லைன்றது உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ லாய்க்கப்படுவேன். நான் நான் இப்படியாப்பட்ட ஆளுன்னு ஒரு கருத்து உருவாக்க வச்சுருப்பேன். உன்னை பிரபஞ்சம் ஒத்துக்கணுமே. நீ எப்படியாப்பட்ட ஆளுன்னு நீ நீ மட்டும் தான் சொல்லிக்கணும். அது ஒத்துக்கினா தானே உண்டு. வீட்டில் இருக்கிறவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் உனக்கு லட்சணம் தெரியும், கிளம்பு வெளியே போடுவாங்க. நான் யார் தெரியுமான்னு கேட்குறது, யார் எனக்குன்னா வெளியே போன்னு சொல்லிவிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவமானப்படுத்தும் போது நீ அவமானத்துக்கு உரியவன் சொல்லிட்டு தான் பிரபஞ்சம் உனக்கு காட்டுது. ஆமாம். நான் அப்படி வேலை செய்திருக்கேன் அப்படின்னு கேட்டால் கரெக்டாக தான் செய்திருக்கேன், உன் கண்ணு தான் சரியில்லைன்னுவான். காசு என்கிட்ட வாங்கிட்டு எனக்கு கண் தெரிலன்னு சொன்னால் எப்படி? அது நீ சரியாக செய்யலைன்னு தானே சொல்கிறாங்க. இப்போ உங்களே சொல்கிறாங்க, உங்களுக்கு கோவம் வருது. சரியாக செய்யுந்தா ஏன் கோவம் வரப்போகுது? நீங்கள் பாட்டில் உங்கள் வேலையை செய்கிறீங்க, அதில் குறை எதுனா குறை இருக்குதா நிவர்த்தி தானே பண்ணணும். இதே ஒரு ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறீங்க, முதலாளி கேட்டா ஒழுங்காக பதில் சொல்லுவீங்கள்ல, ஒழுங்காக பதில் சொல்லுவீங்க. அப்போ அவர்கிட்ட போய் சண்டை போட மாட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? அது வீட்டில் வேலை செய்தால் நீ எல்லாத்தையும் சரியாக செய்த மாதிரி சொல்லுவீங்க. பையன் என்ன பெரிய குழம்புல உப்பு இல்லை உரப்பே இல்லைன்னா டே எல்லாம் தான் இருக்குது சாப்பிட்டு போடா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம்ல. இப்போ அவமானப்படுத்தும் பொழுது அவமானத்தை யார் ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு வெகுமானம் காத்திருக்கிறது. அவமானம் இல்லாமல் வெகுமானம் இல்லை.
இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? அவமானம் வரும்போது கொதித்து எழுந்துக்கிறோம்ல, கொதித்து எழுதில்ல மனசு. நீங்கள் என்றைக்கு இந்த வாழ்க்கையை சந்திக்கிறது? அவ்வளோ நியாயமாக நடந்துக்கிறீங்க, அவ்வளோ நியாயமாக பேசியிருக்கிறீங்க, எல்லாரையும் குளிர்ச்சி ஏற்றிய கொலு ஏற்றி வச்சுக்கிறீங்க. எவனே பிடிங்கி தின்னுவிட்டு எவனை வாழ்க்கையை நசுக்கி நாசமாக்கி விட்டுட்டு கிடச்சதெல்லாம் சுட்டின்னு வந்துட்டு காயப்படுத்தி விட்டுட்டு எவ்வளோ குப்பையில் சேர்த்து வச்சுருக்குறோம். உனக்கு ஒரு அவமானம் வரும்போது பட்டா என்னன்றேன் நான். அப்படி தான் கடவுள் கேட்குறாரு. உன்னுடைய முகத்திரையை கழட்டி நீ யாருன்னு பாருன்னும் போது உனக்கு அப்பவும் கோவம் வந்தால் என்ன அர்த்தம்? இதெல்லாம் சந்திக்கணும் இல்லை? வாழ்க்கையை சந்திக்கும் போது வாழ்க்கை ரொம்ப கடுப்பாக இருக்கும், கடுமையாக இருக்கும். உன்னை பற்றி ஒருத்தர் ஒரு நல்லது சொல்லும் போது ருசிக்கிறல்ல, கெட்டது சொல்லும் போது முந்து தானே இது. நல்லா வேலை செய்தீங்க அப்படின்னும் போது சந்தோஷம் வருதில்ல, நல்லா வேலை செய்யலைன்னும் போது திருப்பி செய்யணும்னு தானே அர்த்தம். ஏன் செய்ய மாட்டேறீங்க? எப்படி உங்களுக்கு கோவம் வருது? தகுதி இல்லாதவனுக்கு எதுக்குங்க கோவம் வருது? ஏன் கோவம் வருது என்றைக்காவது கேட்டிங்களா? உங்களுக்கு எதுக்கு கோவம் வருது? உங்களை பார்த்து கேட்க வேண்டிய முதல் கேள்வி எனக்கு ஏன் கோவம் வருதுன்னு கேட்கணும். அறிவுகளும் அப்படி தான் கேட்பான். அறிவில்லாதவன் நீ கோவப்படுத்துகிறேன்னுவான். அறிவில்லாதவன் எனக்கு ஏன் கோவம் வருது? அறிவு உள்ளவன் கேட்குற கேள்வி ஏன் எனக்கு கோவம் வருது அப்படின்னு கேட்குறவன் சரியாயிடுவான். முட்டாள்கள் மட்டுமே கொந்தளிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு தான் ஆத்திரம், நெஞ்சில் எரிச்சல்லாம் வரும். எவன் அறிவில்லாமல் இருக்கிறானோ, உலகத்தை சுரண்டுறானோ, பிறர்கிட்ட தன்னை முன்ன வைக்கிறானோ, தன்முனைப்பில் சாகிறானோ, அவனுக்கு ஆத்திரமும் வெறித்தனமும் அப்படியே நெஞ்சும் ஃபுல்லாக நெருப்பாக எரியும், தாங்க முடியாத அளவுக்கு எரியும். புரியுதா உங்களுக்கு? இதான் மாயை. மாயினா புரியுதா? இதுலேருந்து வெளியே வர முடியுதா? இதுலேருந்து வெளியில் வர முடியும். ஆனால் சில சமயத்தில் மற்றவங்கள புரிஞ்சிக்கல அப்படின்றது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்மளையே நம்ம சில சமயம் புரிஞ்சிக்க முடியும். அதாம்மா செய்கிறேன். உங்களை புரிஞ்சுக்கிறதுலாம் இல்லை, உங்கள் தகுதி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டே ஏன் ஏமாத்துறீங்க? ஏன் தகாத வார்த்தையை பேசுகிறீங்க? ஏன் போய் சொல்கிறீங்க? உங்கள் பெருமை எனக்கு தேவையாண்ணா? உங்களுடைய பெருமை எனக்கு தேவையா? நீங்கள் வேலை செய்கிறது மட்டும்தான் தேவை. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தன்முனைப்புன்றது அருவருப்பான விஷம். அது டெய்லி நம்மளே எடுத்து குடிக்கக்கூடாது. நீங்கள் அவமானப்படுத்துகிறாங்கன்னா அவமானப்படுத்தாத அளவுக்கு நல்ல காரியம் பண்ணியிருந்தால் ஏன் அவமானம் வருது? எங்கேயோ போட்டதை விட்டு ஏடிஎம்மில் போய் எடுத்துக்கலையா? அது மாதிரி என்றைக்கோ செய்த காரியம் இன்றைக்கி வராது உங்களுக்கு. வந்தால் அப்படியே துடிக்கிறேன் நியாயமாக கொஞ்சோண்டு மூச்சு விட நேரம் கொடுத்தா நீ நல்லவன் ஆகிடுவியாண்ணா? கொஞ்சம் மன்னிச்சு ரைட்டு பரவாயில்ல விடு, இந்த இடத்துல போய் ஏறுன்னு கொஞ்சம் கொடுத்தா அங்கே போய் பெருமை பேசினா எப்படி அது? இதெல்லாம் சிந்திக்கணுமா வேணாமா? நம்முடைய வேஷம் நமக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம யாருன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? நமக்கு தெரியாமையா நம்ம நடக்கிறோம்? நம்ம யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதம்மா? உங்களுடைய மனசு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. ஆமாம், இதையே நம்ம தாண்டலை. அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஞானங்கள்லாம் தேடி அலையிறது. தெரியும், யாராவது சுடும்பொழுது தெரியும், யாராவது ஏதாவது உங்களை குறைவாக பேசும்போது தெரியும் நீங்கள் யாருன்னு. குறைச்சி பேசுனா தெரியும். அந்த நிறைவாக பேசுகிற அளவுக்கு தகுதி இருந்ததுன்னா பரவாயில்ல. நிறைவாக பேசுகிற தகுதியை நீ சம்பாதிக்காமல் இருந்துட்டு உன்னை குறைவாக பேசுகிற அளவுக்கு தான் நீ தகுதி வச்சுருக்கிற. குறைவாக பேசுகிறாங்கன்னா நீ ஒத்துக்க வேண்டியது தானே. இப்போ என்ன செய்யணும்னு கற்றுக்க வேண்டியது தான். ஒத்துக்கிறது தான் கற்றுக்கணும் முதல்ல. சரின்னு சொல்லணும். அதுக்கு பிறகு தான் ஆமீன், ஆமென், ஓம், ஓம், ஆம் அப்படின்னு சொல்கிறோம்ல, எஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதான் இதை விட்டுட்டு உன்னுடைய பெருமையை விரித்து கடை வச்சேன்னா அது எல்லாம் நான் ஏறி மீச்சிட்டு போய்டும். அப்புறம் பெரும்படுற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? யாருடைய வாழ்க்கைக்கு விளக்கேற்றி வச்சுக்கிறீங்க? யாருடைய வாழ்க்கைக்காக உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணீங்க? யாருடைய நிம்மதியை நீங்கள் வளர்த்து விட்டுருக்குறீங்க? முட்டா குரங்கு பொண்ணு வந்தால் சொரிஞ்சே சேர்த்துறோமா தெரியும்ல? குரங்கு பொண்ணு வந்தால் குரங்கு சொரிஞ்சு சேர்த்துறோம். பணிவாக இருக்கிறவன் வாழ்க்கையை பார்த்துருவான். புரியுதா உங்களுக்கு? பரபரப்பாக இருக்கிறவன் தன்னை பெருமைப்படுத்துகிறவன் அழிஞ்சு போயிடுவான். இதெல்லாம் தான் சாதாரண விஷயங்கள் தான். நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், அது தெரியாதெல்லாம் கிடையாது. ஆனால் நம்மளால் ஒத்துக்க தான் முடியல. இந்த மனம் எப்போவுமே இன்னொருத்தரை பற்றி நினப்பு இருக்கிற போது நெருப்பாக தான் இருக்கும். நம்மளை பற்றி நினப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
இன்னொருத்தரை பற்றி நினைப்பு நமக்கு எதுக்கு, அவன் தெரியல இவன் தெரியல அப்படி தெரியல இப்படி தெரியலன்னு தீப்பிடிச்சி எரிஞ்சுன்னு தான் இருக்கும். திருந்துறதுக்கான வாய்ப்பு வரும்போது கூட நம்ம திருந்த மாட்டோங்க. அவமானம் வரும்போது ஏற்றுக்க வேண்டியது தானே. அவமானம் எதுக்காக வருது தெரியுமா? நான் சொல்கிறேன் நல்லா ஞாபகம். ஒரு வெகுமானம் பின்னாடியே இருக்குது, ஒரு கிஃப்ட் இருக்குது. நீ ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கோ, உன்னை சொல்கிற குறையை ஏற்றுக்கோ, சரின்னு சொல்லு, அமைதியாகு, அடங்கு, இந்த இதை பொடி. இப்போ ஜெயிலில் போகிறவங்கன்னு சோறு கொடுக்குறான்ல, ஜெயிலில் போகிறவனுக்கு சோறு கொடுத்துறான். ஒரு கிஃப்ட் இருக்குது. தண்டனைக்குரியவனுக்கும் ஒரு கிஃப்ட் இருக்குது, கெட்டவனுக்கும் ஒரு கிஃப்ட் இருக்குது. கெட்டவனுக்கு சூரியன் வருதா இல்லையா? கொலைகாரனுக்கு ஜீரணம் ஆகுதா இல்லையா? கொலை பண்ணிட்டு போய் சாப்பிட்றான், ஜீரணம் ஆகுது இல்லை, ஆகுதா இல்லையா? ஒரு கிஃப்ட் இருக்குது. இவன் தப்பான காரியம் செய்துட்டான், கொலை பண்ணிட்டான், இவனுக்கு ஜீரணம் வருதுன்னு கடவுள் தண்டிக்கிறது இல்லைல்ல. அது மாதிரி ஒரு கிஃப்ட் இருக்குது. நீங்கள் ஏன் உன்னை வந்து பெரிய ஞானவான் மாதிரி அறிவாளி மாதிரி உன்னை வந்து முன்ன வைக்கிறேன்றது தான் கேள்வி, எல்லோரும் முன்னாடி இருக்க கேள்வி. அறிவுள்ளவன் அடங்குறான். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். அடக்கமுடையார் அறிவுடையார், அடக்கமுடையார் எல்லாம் உடையார். புரியுதா உங்களுக்கு? இந்த அடக்கம் மட்டும் நம்மக்கிட்ட இல்லை. ஏன் ஆடுது மனசு, ஆர்ப்பாட்டம் பண்ணுது? ஒரு இடத்துல அவமானப்பட்டுட்டு ஒரு இடத்துல போய் கொந்தளிச்சிருவோம். வாய்ப்பு கிடைக்கும் போது பெரிய ஆளுங்க ஏதாவது சொன்னால் தாங்க முடியாமல் வீட்டில் போய் எந்த லெவலுக்கும் பேசுவோம். அவனால் அடைக்க முடியாது. இதெல்லாம் வந்து பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எப்படி எடுக்கணும்? யார் அதில் ஏற்கனவே இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் பணிவிடை செய்து எடுக்கணும். நீங்களாக போய் தனியாக இதை கற்றுக்க முடியாது. அதெல்லாம் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேரணும்னு சொல்கிறது வந்து நல்லவங்க இருக்கிற இடத்துல ஏன் இருக்கணும்னா நல்லது கற்றுக்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மாயை அது எப்படி கலப்பது? இப்போ யார் மாயை? இதெல்லாம் மாயா, நீங்கள் மாயையா? உங்கள் மனம்தான் மாயை. நீங்கள் என்ன கேட்குறீங்க? பொருளை அருளில் எப்படி வாழறது? அருளில் எப்படி வாழறதுன்னா, அருள்னால் கொடுன்னு அர்த்தம். எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கறது பேர் அருளில் வாழறது. அருள்கன்னா கொடுன்னு அர்த்தம். அந்த அருள்கண்ட வார்த்தைக்கு திருப்பி எதையும் கேட்காம கொடுக்கணும், அது அருளில் வாழ்வது. இப்போ பைபிளில் ஒரு வசனம் வரும், இது குரானில் இருக்குது. ஈசா மசீக், ஈசா நபி பின்பற்றுவர்களை இறுதி காலம் வரை சுகவாசிகளாக வைத்திருப்போம்னு ஒரு வசனம் இருக்குது. தெரியுமா? போதிருக்கீங்களா? அது குரானில் வரும். ஈசா மசீக்னா இயேசு, ஈசா நபி அவங்கள பின்பற்றுறவங்கள வந்து இறுதி காலம் வரை சுகமாக வைத்திருப்போம் அப்படின்னு. அப்படின்னா ஈசா நபி பின்பற்றுறதுனா என்னது? அவர் என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாரோ அது செய்கிறதுன்னு அர்த்தம். இரக்கமாயிரு, அன்பாயிரு, பணிவாயிருன்னு சொல்கிறாங்கள்ல, அது செய்யணும். அதுதான் அருள். அருளில் வாழ்தல்னால் இறைவனுடைய பண்புகளில் வாழுறது, பொறுமையாக இருக்கிறது, இரக்கமாக இருக்கிறது, நல்ல வார்த்தை பேசுறது, கனிவாக பேசுறது, இதெல்லாத்தையும் நம்ம செய்யணும். செய்யாமையே எனக்கு அது கொடு அது கொடு இதை கொடுன்னா எல்லாம் தான் கொடுத்துருக்குது. நேரம் மூக்குள்ளே வந்து தான் காற்று போகுது, வெயில் தான் மேலே வந்து விழுது, மழை தான் விழுது, எல்லாம் தான் கொடுத்துருக்குதுல்ல. அப்புறம் இன்னும் அருள்னு கேட்டினதா? இருக்கிறது வந்து செலவு பண்ணு. என்ன இருக்குதோ அதுலேருந்து செலவு பண்ணி எதிர்பாராமல் இருந்தால் நீங்கள் அருளுடைய வாழ்க்கை வாழறீங்கன்னு அர்த்தம். எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு கேட்குறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. முதல்ல என்கிட்ட கொடுத்துரு, அமெரிக்கா மாதிரி மொத்தத்தையும் கொடு, நாங்கள் பங்குக்கு வைக்கிறோம். அதான் கடவுளே வைக்கிறாரு. அப்புறம் என்ன? உனக்கு என்ன கொடுத்தாரோ அதிலிருந்து நீ எதிர்பார்ப்பு இல்லாமல் இன்னொருத்தருக்கு செய். இதுதான் அருளுதல்னு பேர். புரியுது உங்களுக்கு? பொருள் அருளாக மாறும், அருள் பொருளாக மாறும். அருளும் பொருளும் வேறு கிடையாது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 1,00,000 ரூபா இருக்குன்னு வச்சுங்க, எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்கள் தங்கச்சிக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 5,000 திருப்பி கொடுப்பான்னு இல்லாமல், இல்லை நல்ல பேர் சொல்லுவா, இல்லை நம்மளை நல்லா நினச்சிப்பா, இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்தா அருள் பொருள் அருளாக மாறிடுச்சு. புரியுது உங்களுக்கு? இந்த அருள் பொருளாக மாறும். எரின்னு உங்களை நிரப்பமாக்கும். 5,000 ரூபா கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி அதிகம் உங்களுக்கு கொடுப்போம். அதுவும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அருளும் பொருளும் வேறு கிடையாது. பொருளை அருளாக மாற்றணும், அருளை பொருளாக மாற்றணும். ரெண்டுத்தையும் வந்து எப்படி கையாளுன்ற வித்தை தான் ஞானம்.
புரியுதா உங்களுக்கு? சொல்லுமா, மாயையில் யார் இருக்கிறான்னு தெரிஞ்சிடுச்சா? அருளுடைய வாழ்க்கை எது? இருக்கிறதுலேருந்து கொடுக்குறது. என்ன இருக்குதோ அதிலிருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவையானவங்களுக்கு கொடுக்கறது அருள். அது அருளுடைய வாழ்க்கை. நான் அருளுடைய வாழ்க்கை வாழறேன்னா அதுதான். ஏழைகளுக்கு, கடன்பட்டவர்களுக்கு, அமைதியான பாதைக்கு வர்றதுக்கு, குருமார்களுக்கு, ஆச்சாரியர்களுக்கு, தூதர்களுக்கு, அவருடைய வம்சாவளிகளுக்கு எல்லாத்துக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் அளித்தவற்றிலேருந்து நீங்கள் செலவு பண்ணணும். என்ன கொடுத்துருக்கோ அதுலேருந்து செலவு பண்ணணும். எதுவுமே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா நல்ல பேச்சாவது பேசணும். உடம்புல சத்து இருக்குன்னா உழைக்கணும், இன்னொருத்தருக்காக உழைக்கணும். பிறருக்காக வாழும்போது மட்டும்தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்களை முற்படுத்தும் போதெல்லாம் உங்கள் வாழ்க்கை விஷமாக போயிடும். இதுதான் இப்போ 2ஆம் பிறப்புன்றது கள்ளங்கபடமற்ற வாழ்க்கை. இயேசுவின் 2ஆம் வருகை. கள்ளங்கபடம் இல்லாத நிலைக்கு மனதை நீங்கள் தயார்படுத்தினீங்கன்னா மீண்டும் குழந்தையாதல், பரலோக சாம்ராஜ்யம் உங்களுடையது. புரியுதா உங்களுக்கு? ஏழைகள் சொர்க்கத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னா இந்த பொருளை எவன் சேகரித்து வச்சுருக்கானோ அவனுக்கு இல்லை. ஏழைகள்னால் இறைவன் நினைப்பை தவிர எதையும் பெருசாக நினைக்காதவன் தான் ஏழை. இறைவனை அதிகமாக நினைக்கிறவன், பொருளை பெரிதுபடுத்தாதவன் ஏழை. அவன் சொர்க்கத்தை சுதந்திரித்துக் கொள்வான். சொர்க்கத்தை சுதந்திரிக்கும். பரலோக சாம்ராஜ்யம் அவர்களுக்கானது. ஊசியின் காதில் ஒட்டகம் போனாலும் போகுமே தவிர ஐஸ்வர்யவான் பரலோக சாம்ராஜ்யத்தில் நுழைவது என்பது இல்லை. இந்த பொருளை வச்சுக்கிறவன்லாம் சொர்க்கத்துக்கு போயிடலான்னு நினைக்க முடியாது. சோதிக்கப்படாமல் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? சோதனை வரும்போது ஏற்றுங்க, அக்செப்ட் பண்ணுங்க. என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எங்கே இருந்து உனக்கு போகிறதுக்கு இருந்தால் தான் ஒழுங்காக இருந்திருப்பேன். மாயில் இருக்கும் இருக்குதுன்னு மாயல். அது உனக்கு மானம் இருந்தால் ஒழுங்காக பேசியிருப்ப, மரியாதை இருந்தால் நல்ல பேச்சு பேசியிருப்ப, நல்ல காரியம் செய்திருப்ப. ரெண்டுமே நம்மக்கிட்ட கிடையாது போது அப்புறம் என் மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னா இல்லாத எப்படி போவோம்? நீயே கற்பனை பண்ணிக்கிற. புரியுது உங்களுக்கு? இது சாதாரண விஷயந்தான் நம்ம பேசுகிறோம். இது நம்ம தாண்டி இருக்கோமா? தாண்டவே இல்லை. அப்புறம் எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும்? நெருக்கடியாக தான் இருக்கும். இந்த நெருக்கடி நிறைய பேருக்கு இருக்குது. காரணம் மனம் மாயையை தாண்டதில்லை. மனம்தான் மாயை. மற்றதெல்லாம் சூழ்நிலைகள் நிலையாக இருக்குது. சூழ்நிலை சரியில்லைன்றான். இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. மனசில் அவனுடைய சூழ்நிலை சூழ்ந்து இருக்கிறது சரி இருக்காது. புரியுது உங்களுக்கு? இதில் யார் கீதா? நீங்கள் தானா? நீங்கள் சரிம்மா. இப்போ தன்முனைப்புன்றது எப்பவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. தன்முனைப்புன்றது உங்களை முன்ன வைக்கிறது. பொருள் புரிஞ்சுங்க. உங்களை முன்னாடி கொண்டு போய் இலையில் வச்சிடாதீங்க, சாப்பிட்ருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேரில் கேட்குறேன். ஒரு வண்டியில் இப்போ ரோட்டில் போகிறோம். ஆமாம். 4 பேர் 2 வீலர் ஓட்டுறாங்க. ஏன்னா லவனாக போகிறோம், நம்ம சீக்கிரமாக போகணும், வேகமாக போகணுன்னு ஒரு மாதிரி போகிறது. அதுவும் இப்போ தன்மணிப்பில் வருமா? சீக்கிரமாக போகிறது தப்பு இல்லை, வரம்பு மீறி போகிறது தப்பு. சீக்கிரமாக போகணுன்றது நினப்பில் இருக்கணுமே தவிர, சீக்கிரமாக போகணுன்றது நினப்பில் இருக்கணும்னா சீக்கிரமாக கிளம்பி இருக்கணும்ல. 8 மணிக்கு போக வேண்டிய இடத்துக்கு 7:55 கிளம்புனா எப்படி போக முடியும்? நீங்கள் அதெல்லாம் சிந்தித்து கிளம்பணும். சீக்கிரமாக போகணுன்றது தப்பான நினைப்பு தான். போகணும், அவ்வளோதான். சீக்கிரமாக போயிட்டீங்கன்னா அவ்வளோதான் போச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு 4 பேர் போகும்போது நம்ம இந்த பைக் வச்சுருக்கோம், நம்ம வேகமாக போகணும் அப்படின்றது தன்மணிப்பில் வருமா? இப்போ அது பெருமையில் வந்துடும். பெருமையில் கொண்டு போய் எங்கே முட்டிட்டு சாவுறது. சாத்தான் என்ன பண்ணும்? அந்த மன சாத்தான், நம்ம பெரிய வண்டி வச்சுருக்கோம், நம்மளால் வேகமாக போகணும், ஓட்டுன்னு தூண்டும் மனம். ஓட்டுமே கரெக்டாக ஒருத்தர் லாரியில் கீழே இடித்து கீழே கலந்தோடனே மனம் மூடிக்கும். நம்ம உனக்கு சம்மந்தம் இல்லைப்பா, நீங்கள் சேர்த்து கடை அப்படின்னு சொல்லிட்டு. புரியுது உங்களுக்கு? உங்களை எதுலேயுமே முன்னே வைக்கக்கூடாதுங்க. முன்னே வச்சா நீங்கள் அழிவு நோக்கி போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு க்ஷணமும் அப்போ உஷாராக பொறுமையாக அமைதியாக பண்ணணும். ஆமாம். எந்த வேலை பண்ணாலும் எதை பண்ணாலும் இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு பண்ண வேண்டியது தான். இன்னொருத்தரோட அமைதி நின்னால் தான் நீங்கள் அமைதியாக இருக்க முடியும். பக்கத்து வீட்டுக்கார அமைதியாக இருந்தால் தான் நீங்கள் பக்கத்தில் தூங்க முடியும் நல்லா.
புரியுது அவங்களுக்கு. அதனால் அவங்க அமைதியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வரணும். அவங்க நல்லபடியாக இருக்கட்டும்னு வார்த்தையை விட்டுறாமல் பாதுகாத்துக்கணும். வாயை விடக்கூடாது. சொல்கிற வார்த்தை வந்து உங்களுக்கு வாழ்க்கை ஆகிடும். ஞாபகம் வச்சுங்க. எங்கே விதைச்சாலும் அதை அறுக்காமல் விடாது. இப்போ இங்கே இருக்கிறோம் எல்லாம் நல்ல மனசாக இருக்கட்டும், ஆஃபீஸ் போகிற நேரம் நல்லா வேலை பார்க்கட்டும் அப்படின்னு அந்த மாதிரி நினச்சிட்டு வேலை பண்ண. நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா நம்ம ஒழுங்காக இருக்கணும். நம்ம ஒழுங்காக பேசணுன்றது தான் முதல்ல கற்றுக்கணும். நான் சார் எப்படி இருக்கிற சார் அப்படின்னா நான் எப்படி கீரைன்றேன் அப்படின்னு கேட்க. வாங்க போகன்னு பேச மாட்டியா அப்படின்னு. வாங்க போக தான் பேசலையே அப்புறம் என்ன. எப்படி இருக்கிற சாருன்னு ஒருத்தன் கேட்குறான்னு வச்சுங்களேன். இருக்கிறேன்ட்டு அவங்களுக்கு கோவம் வந்துடும். உடனே நான் இருக்கிறேன்ற வாங்க போங்கன்னு பேசு. அதான் உனக்கு மரியாதை இருக்கிறது தான். அதான் வந்துடுச்சு. அந்த இடத்துல உனக்கு எது கோவம் வருது? அவன் சொல்லிட்டானே அப்புறம் என்ன. அவனுக்கு போய் ஊட்டி விடலாம் முடியாது. அவன் வந்து வாங்க போகணும் இவர் வாங்க போகணும்னு பேசணுமாடா அப்படின்னு அங்கே போய் சொல்லிட்டு போவான். அப்புறம் வாங்க போங்க அப்படின்னா இப்படி ஆக்கிடுவாங்க நம்மளை. நீங்கள் எப்போவுமே முன்னே வைக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, மானம் இருக்கிறதெல்லாம் உங்களுடைய மனம் மாயை. அதெல்லாம் பொய். இல்லாதது மான மரியாதை இருந்தால் உங்கள் மனதை ஒழுங்காக வச்சுப்பீங்களா? ஒழுங்காக வச்சுப்போம்ல. தகாத காரியம் செய்கிறோமா இல்லையா? ரோட்டில் ஒரு பொண்ணு போனால் எப்படி வரைக்கும் பார்க்குது. மான மரியாதை விடாமல் பார்ப்பானா? அது செருப்பு எடுத்து காட்டுற வரைக்கும் பின்னாடியே போகிறது. அப்புறம் உனக்கு மானம் போச்சு மரியாதை போய் செருப்பால் அடிச்சான்னா எப்படி? அது மானம் மரியாதை இல்லாத காரியங்களை நெதம் செய்கிறது, நெதம் பேசுறது. அப்புறம் என் மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு துடிக்கிறது. இது ஏதாவது ஒரு லாஜிக் கரெக்டாக இருக்குதா? நீ சொல்ல மாதிரி நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். அவ்வளோதான். நம்ம யாருன்னு கண்டிப்பாக தெரியும். அவனுடைய செயல் குறிப்பேடுகள் அவனுடைய கழுத்தில் மாட்டப்பட்டே இருக்குது. நீ யாரும் நல்லா தெரியும். தெரியாமல் செஞ்சுட்டு பேச்சுக்கு இடம் இல்லை. தெரியாமல் தண்ணி விழுந்துட்டேன்னு சொல்லுங்கள், நல்லது. தெரியாமல் நெருப்பு வச்சுக்கிட்டேன்னு சொல்லுங்கள், நல்லது. தெரியாமல் செய்வீங்களா நீங்கள்? தெரியாமல் பேசிட்டேன். எப்படி தெரியாமல் பேச? தெரிஞ்சு தான் பேசினேன், வாங்கிக்கோ. இந்த தெரியாமல் சொல்லிட்டேன்றது என்னன்னா, அந்த நேரத்திலாவது நம்ம வந்து ஆபத்துலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக நம்மளை பணிகிறோம். தெரியாமல் பேசிட்டாங்க விட்டுருங்க அப்படின்னு. இனிமேல் பேச மாட்டேன்ற பேர்டன். இந்த மன்னிப்பு அப்பாலஜி கேட்குறதுனா அப்படி சொல்கிறோம். புரியுது உங்களுக்கு? அதனால் வந்து இந்த மனமாயை வெல்றது தான் மனம் மட்டும்தான் மாயை தவிர மற்றதெல்லாம் மாயை இல்லைம்மா. இல்லைன்னா உங்களால் வெளியே வர முடியுன்றது உங்களுக்கு தெரியும். வெளியே வர உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன் வெளியே வரணும்? எதுக்கு நம்ம வெளியே வரணும்? இந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. அவங்க மட்டும் பேசினே இருப்பாங்க, நம்ம சும்மா இருக்கணுமா? சும்மா இருந்தால் சுகன்றதை நம்ம மறந்துட்டோம். தெரியல, அது ஒரு பெரிய சுகன்றது தெரியல. இது இப்போ வந்து இப்போ ஒருத்தனை கேள்வி கேட்டான், திருப்பி அவன் 5 கேள்வி கேட்டு அடடா கேட்டோம். ஆமாம், 5 கேள்வி ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா போட்டீங்க, 4 கேள்வி தான் அப்படி எனக்குமே தவிர அதை விட்டுட்டா இதை விட சுகமாக இருக்குன்றது தெரியல. அவ்வளோதான். கேள்வியே வந்து உங்களுடைய இழிவை காட்டுறது தாங்க வருது. அவமானமே நம்ம யாருன்னு சொல்கிறது தான் அவ சுட்டி காட்டுறாங்க. ஐயா இன்னொரு கேள்வியா, இப்போ நம்ம ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறாங்க. அதில் நம்ம ஒரு 100 இல்லை ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு நல்லதையே தான் செஞ்சிட்ருப்போம். நல்லது ஒரு அந்த அலுவலகத்துக்கு ஒரு சான்ஸே இல்லை. நீங்கள் சொல்கிறது சான்ஸ் கிடையாது. இல்லை, நான் சொல்லி முடிச்சிடுறேன்யா. சரி, கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம ஏதாவது சிறு தவறு செஞ்சுருக்கலாம். அப்படி இருக்கச்ச நம்ம ஒரு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு நம்மளோட மேல் அதிகாரி நம்ம 100 வந்து சொல்லாமல் அந்த ஒரு சொல்லி அதை ஒரு தடுக்கச்ச அந்த திருப்பி அந்த மேல் அதிகாரி பார்த்து அந்த ஒரு வெறுப்பு தான் வருதே தவிர அது அந்த மாற்றம் அது வந்து அப்படி இருக்கச்ச நம்மளாலையும் நிம்மதியாக அதுக்கப்புறம் பணி செய்ய முடியும். என்ன கேட்குறீங்க? நிறைய நல்லது செய்திருக்கீங்க, கொஞ்சம் தப்பு செய்திருக்கிறோம். இவங்க ஏன் தப்பை ஹைலைட் பண்ணுறாங்க? நிறைய நல்லது எடுத்து ஏன் பேச மாட்டாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நல்லா சாப்பாடு சாப்பிட்றீங்க, நறுக்குன்னு ஒரு கல் வந்துடுச்சு. சோத்தில் கல்லுன்னீங்களா இல்லை சோறுன்னீங்களா? அதுதான் முதல்ல நீங்கள் செய்கிற தப்பு தான் பேசப்படும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் செய்த நன்மைக்கு கூலி ஏற்கனவே நீங்கள் வாங்கிடுவீங்க. உங்களுக்கு நோய் வராது, சண்டை வராது, உங்களுக்கு அடிபடாது. இதெல்லாம் நீங்கள் செய்த நல்லதுக்கான கூலி அப்பப்போ வாங்கிடுவீங்க. செய்கிற தப்பு மட்டும் நிலுவையில் இருக்கும், அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்க மாட்டீங்க. அதனால் இந்த தண்டனை வரும். செய்கிற நன்மைக்கெல்லாம் கூலி அப்பப்போ கிடைக்கும். இல்லைன்னா போகும்போது அடிபட்டு நாய் கடிச்சு எதாவது நடந்திருக்கும், கிடைக்காமல் இருக்குது இல்லை. அந்த நல்லதுக்கான கூலி அப்பப்போ கிடச்சிக்கினே இருக்கும். அது நல்லது நிலுவையில் இருக்காது, பாவம் நிலுவையில் இருக்கும். அதுதான் ஹைலைட் பண்ணுவாங்க.
நீ அன்றைக்கி என்ன இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்க, உனக்கு ப்ரமோஷன் கிடையாது போ, இன்க்ரிமெண்ட் கிடையாது போ. சார் இவ்வளோ நல்லது பண்ணி அதுக்கெல்லாம் கூலி முதலே கொடுத்துட்டான் கடவுள், வாங்கி நல்லா சாப்பிட்டாச்சு. புரியுதா? நன்மைக்கான கூலி உடனே கிடச்சிரும், தீமைக்கான கூலி நிலுவையில் இருக்கும். தெய்வம் நின்று கொல்லும். புரியுதா? ஆனால் நான் நிறைய நல்லது பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு சின்ன தப்பு தான் நான் பண்ணேன், ஒரே ஒரு சின்ன தப்பு தான் பண்ணேன். அவன் கையை பிடிச்சவன்லாம் அழுத்தினான், நான் கழுத்தை பிடிச்சி லேசாக அழுத்தினேன்னு சொல்லுவீங்களா? 2 பெரிய தப்பு தானே. அவன் கையை நல்லா திருப்பிட்டான், நான் லேசாக தான் கழுத்தை அழுத்தினான், சேர்த்துட்டான். இது யாரோ ஒத்துப்பாங்களா? நிலுவையில் இருக்கிறது பாவம், நன்மைக்கான கூலி டெய்லி கிடைக்கும். அப்போ டெய்லி நன்மை செய்யணும், ஏன்னா நிதம் நன்மையில் வாழணும் இல்லையா? கொஞ்சம் கொண்டு தான் பாவம் பண்ணிக்கிறேன், அதையே பெருசாக பேசுகிறீங்க அப்படி சொல்ல முடியாதுல்ல. அவ்வளோதான் கணக்கு. போக்குவரத்து இல்லாததான் அது. இதுதான் உங்கள் முன்னாடி இருக்குதுல்ல, உங்கள் முன்னாடி ஒன்று இருக்குது, இந்த ஸ்பேஸ் இருக்க வெட்ட வெளி, இது போகுமா, எங்கேயாவது வருமா? அது இங்கே இருக்குதா, போயிட்டு வந்துன்னு இருக்குதா? இந்த வெளி இருக்குதும்மா ஸ்பேஸு, இது நகருதான்னு நகரில் இல்லை, அதுதான் ஆத்மா. நம்ம தான் போயிட்டு வரோம். இது போக்குவரத்து இல்லாது, ஸ்திரமானது, நிலையானது. இதை வெட்ட முடியுமா? எரிக்க முடியுமா? நனைக்க முடியுமா? காய வைக்க முடியுமா? இது ஒன்றுமே பண்ண முடியாது. இது உங்கள் எதிராக தானே இருக்குது, இதை பார்க்குறீங்கள. அது மாதிரி நம்ம இருந்தால் என்ன? இந்த இறைவன்ன்றது நம்ம கூடவே தான் இருக்கான், நீக்க மரம் நிறைஞ்சி தான் இருக்கிறான். புரியுதா? அவனை ஒன்றும் பண்ண முடியாது, எதனாலும் காயப்படாது. இவ்வளோ பெரிய உலகம்லாம் சுமந்துட்டு இந்த வெட்ட வெளி சும்மா தான் இருக்குது, இது எந்த பாரமும் இல்லை. அது தன்முனைப்பு இல்லாது, அது நகரவும் நகராது, வெளியே போகவும் போகாது, போக்குவரத்து இல்லாது. இதுதான் அசலம் அப்படின்னு சொல்கிறது. இந்த இறைத்தன்மையானது நிலையாக நம்ம கூடவே தான் இருக்குது, நமக்குள்ளேயும் தான் இருக்குது, வெளியும் தான் இருக்குது. சாதாரணமாக கடவுள்ன்றது நெஞ்சில் இருந்தாலே போதுமானது. புரியுதா உங்களுக்கு? இப்போ மூச்சு உள்ளே போதில்ல, போகிறது வருது தெரியுதா? ரொம்ப கடப்பாறை போய் கடப்பாறை வர மாதிரியே இருக்குது, லேசாக தானே இருக்குது. அது மாதிரி நம்ம கடவுளை நினைப்பு நெஞ்சில் லேசாக இருக்கணும், அதுவே அழுத்தமாக இருக்கக்கூடாது. கடவுளே 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 அப்படி இல்லை, கடவுளே சாதாரணமாக. இப்போ சாதாரணமாக இருந்தால் துன்பமே இல்லைன்னு அர்த்தம், சாதாரணமாக இருந்தால் துன்பமே இல்லை. சரி, இறைவன் போதுமானவன்.